வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். எல்லோரும் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிறீங்களா? போலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, டெட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அடுத்தடுத்த தேர்வு தயாராக இருக்குது. எல்லாத்துக்கும் தேவையானது எல்லா டாப்பிக்கும் யூனிக்காக கொண்டாந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், டெட்டு பர்சன்ஸ், போலீஸ் பர்சன் யாராக இருந்தாலும், எஸ்ஐ பர்சன் யாராக இருந்தாலும் இன்றைக்கி முக்கியமான டாபிக் மேத்தமெட்டிக்ஸில் பார்க்குறோம். சார் நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேங்க சார், நிறைய தெரியுங்க சார். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சம்ஸையும் பாருங்கள். டெஃபினட்டாக எக்ஸாம் ஹாலில் இந்த சம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒருவேளை டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற பர்சன், ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 6th இருக்கும். ஓகேங்களா? 6th எங்கே இருக்கும்? நம்பர் சிஸ்டத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அல்ஜிப்ராவில் எல்லாமே வருங்க. இயற்கணிதத்தில் பொறுத்தவரைக்கும் இயல்பான கணிதங்கள் எல்லாம், கடிவட்டி, கூட்டுவட்டி, எல்லா வினாக்களும் எதில் வரும் அப்படின்னா மீசிமா, மீப்போவா, அதில் எல்லாமே சரி. இயற்கணிதத்தில் எல்லா அந்த டாபிக் கீழே எல்லாமே வந்து சரிங்களா. இது தகவல் செயலாக்கம்னு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட் பேப்பர் இருக்காருங்க, 8th வரைக்கும் இருக்கும். செகண்ட் பேப்பர் 6th 8th வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? அந்த டாப்பிக்கை படித்தாங்க. அதில் என்னென்ன ரீசனிங் வரும். சரிங்களா? இவங்க சைக்காலஜின்னு போலீஸ் படிப்பாங்க. நீங்கள் அந்த டாபிக் வந்து ஒரு தரவுகளை எப்படி பயன்படுத்தலாம், அதை வச்சு என்னென்னலாம் சம்ஸ், அதாவது ரிலேட்டடான ஒரு ஆல்பா பீட்டா சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்றதான் சொல்லலாம், பார்க்கலாம். சரிங்களா? சரி, டாபிக் வந்துடலாம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அப்படின்னா என்ன எழுதலாங்களா? எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். மல்டிபிள்னா என்னது? பெருக்கல். சரிங்களா? அப்போ காமன் அப்படின்னா, காமன்னா எனக்கு நானே காமன்னு சொல்லிக்க முடியுங்களா? என்னைய இன்னொருத்தோட ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு எனக்கும் இது பொதுவாக இருக்குதுங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 பேர் வேணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போ காமன். ஓகேங்களா? இதில் பெருக்கல்ல காமனான சிறியது அப்படி தானே படிப்போம். அப்போ பெருக்கலின் மதிப்பில் சிறிய மதிப்பை எடுங்க அப்படின்னா 2 நம்பர் எடுக்கணும்னா அதனுடைய பெருக்க வாய்ப்பாடு மல்டிபிள் டேபிளில் காமனாக வரக்கூடியது. ஒரு செகண்ட் டேபிளே, தேர்ட் டேபிளே ஏதாவது காமனாக மல்டிபிளில் போயிட்டு இருக்கும் பொழுது காமனான நம்பர் இருக்குதா, அதில் எது ஃபஸ்ட்டு வரக்கூடியதா சிறியது, அந்த நம்பரை சூஸ் பண்ணக்கூடியது எல்சிஎம். ஹெச்சிஎஃப் அல்லது ஜிசிடி. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, ஹெச்சிஎஃப் அப்படின்றதுக்கு என்னென்ன அப்ரிவேஷன்? ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். பேப்பர் 1க்குலாம் இதனுடைய எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஜிசிடி அப்படின்னா கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர். ஓகேங்களா? அப்போ இது 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்டர், டிவைசர் அப்படின்னா தமிழில் இது காரணி, இது என்னதுங்க? வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணை வகுக்கக்கூடிய எண்கள் எவை அப்படின்னு பார்க்குறது டிவைசர். அதே தான் காரணின்னு சொல்லுவோம். சரிங்களா? முன்னாடி காரணிக்கும் டிவைஸுக்கு லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்போ 2ம் சேம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாச்சு. அப்போ ஃபேக்டர்னாலும் டிவைசர்னாலும் ஒன்று தான். சரிங்களா? தமிழில் மீசிமான்னு கொடுக்கலாம், மீச்சிறு பொது மடங்கு, மீ போமா அப்படின்னு கொடுக்கலாம். மீச்சிறு பொது மடங்கு. இதை மீ பேவான்னு சொல்லலாம். மீ போக்கா, மீ பெரு எப்படி கூட கொடுக்கலாம். மீ பெரு பொது காரணி இல்லை பொது வகுத்தி. அப்போ மீ பேக்கா அப்படின்னு கொடுக்கலாம். மிகப்பெரிய காரணி, மீ பெரு காரணி. ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் எதுக்காக எவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கிறோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா நம்ம ஷார்ட் டைமில் சில விஷயத்தை டக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் டைம் சேவ் ஆகும். அப்போ இங்கேயே எழுதியிருக்கிறாங்களேங்க சார்? ஆமாங்க சார், எழுதியிருக்கிறாங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஜிசி தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். எல்சிஎம் அப்படின்றது என்ன? இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 2,4 அப்படின்ற 2 நம்பர். இதனுடைய எல்சிஎம் என்ன? அப்போ அவங்களே ஒரு ஐடியா நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கிறோம். எல்சிஎம் இஸ் த கிவன் நம்பர்ஸ்
பிக் நம்பர். ஓகேங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் எது பெரியது, அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெரிய நம்பர்னுடைய மல்டிபிள் எல்சிஎம்மாக இருக்கலாம். அப்போ 4 1s are 4 தான், 4 2s are 8 வரலாம், 4 3s are 12 வரலாம், 4 4s are 16 வரலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா இஸ் த கிவன் நம்பர்ஸ் ஸ்மாலர் நம்பர் ஆர் 1. அப்போ கொடுத்துக்கிற நம்பரில் சின்னது இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லைன்னா 1 வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன மீனிங்னா, இப்போ இந்த 2ன்ற நம்பர் எடுத்துக்கிறோம், 2 டிவைட் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆமாம், டிவைட் பண்ணும். 4 டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணோம். டிவைட் பண்ணிச்சுன்னா அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்றது என்னன்னா 2. டிவைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 2வை டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் அல்லது டிவைஸர் எதுன்னு பார்க்கணும். அப்போ 2 எதால் வகுப்படும், 1 2ஆல் மட்டும் தான் வகுப்படும். அப்போ 2 இந்த நம்பரை வகுக்கல, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நம்பரை வகுக்கலன்னா அடுத்த நம்பர் என்னது 2 வகுக்கக்கூடியது 1. அப்போ 1 எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடியது. அப்போ மீப்போவா இதுக்கு 1ன்னு அடுத்தது மூவ் பண்ணலாம். சரிங்களா? சரி, அப்போ இந்த 1 எதுக்கெல்லாம் வரலாம், எதுக்கெல்லாம் வரலாம்? 2 நம்பர் இல்லை 3 நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்தால், பகா எண்களாக இருந்தால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்தது எல்லாமே கிவன்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. இல்லை கோ ப்ரைம் அப்படின்னா சார் பகா எண் அது வந்தாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னதுங்க 1. சரிங்களா? இதில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படியே காதில் கேட்டு இல்லைன்னா பார்த்து எழுதிக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ 3 நம்பர் கொடுத்துக்கிறாங்க, ஒரு ப்ரைம் நம்பர் வந்துருச்சு, அந்த ப்ரைம் நம்பரோட மல்டிபிள் மற்ற 2 நம்பருக்கும் கிடையாது அப்படின்னாலுமே என்னதுங்க HCF 1 தான். சரிங்களா? அடுத்தது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர், அடுத்தடுத்த எண்கள் 11 12 13 இப்படின்னு கொடுத்துட்டா 1 தான். ஸோ இது 2 தனியாக பார்க்கும்போது கோப்ரைம், அடுத்தடுத்த நம்பர் வந்தாவே கோப்ரைம். சரிங்களா? 2 நம்பர் கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ கொடுத்துக்கிறது பாருங்கள், தமிழில் அப்படியே கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, 2 நம்பர் எடுத்துக்கிறோம், ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த 2 நம்பர்னுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ, ஏதோ 2 நம்பர் அதனுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ எதுக்கு சமம்னா இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த வேல்யூவை இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிப்பீங்களா, அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் அவற்றுக்கு கிடைக்கும் மீசிமாவையும் மீப்போவையும் பெருக்கிறதுக்கு சமம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். இன்னொன்று என்ன எழுதலாம், உங்களுக்கு தான் பார்த்தவொடனே தெரியுது, HCF என்னவா இருக்குது, எல்சிஎம் விட சின்னதாக இருக்கும். எல்சிஎம் தான் என்ன இருக்குங்க, பெரிய மதிப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது greater than or less than or equal to 2 சேம் நம்பர் HCF எல்சிஎம் 1 தான். சரியா? சரி, அடுத்தது நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 எண்களுக்கோ 3 எண்களுக்கோ ஒரு எல்சிஎம் கிடைக்குது இல்லையா, அதுக்கு HCF கிடைக்குது இல்லையா, எப்பயுமே அந்த எல்சிஎம் வேல்யூ அதனுடைய HCF-ஆல் கம்பல்சரி டிவைட் ஆகும். சரிங்களா? அதனுடைய ப்ரொப்போர்ஷனில் இருக்கும், இல்லை மல்டிப்ளிகேஷன் இருக்கும், இல்லை வகுத்தல் ஆகும், எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? சரி, இதை தான் இங்கே மாற்றி எழுதிக்கிறாங்க, ஃபைண்ட் த எல்சிஎம். எல்சிஎம் சொல்லிட்டு இங்கே என்ன எழுதிக்கிறாங்க, எல்சிஎம் மல்டிபிள் HCF டிவைடட் பை என்னன்னு சொல்லிடுறாங்க, N1 இன்ட்டு N2 தான் ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? சரி, ஒருவேளை ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் இருக்குது, இப்போ பின்னத்தில் இருக்குதுன்னா எப்படி இருக்கும், 1/2 3/4 5/6 இப்படிலாம் இருக்குதுங்க. அப்போ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. அப்போ தொகுதியில் உள்ள இதுக்கெல்லாம் மீசிமா கண்டுபிடிக்க சொன்னால் மீசிமா மேலே கண்டுபிடிக்கணும், இல்லை HCF கண்டுபிடிக்க சொன்னால் HCF மேலே கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே இருக்கிறதுக்கு இன்னொன்று என்ன இருக்குதோ அது மீசிமா கண்டுபிடிச்சோன்னா கீழே மீப்போவா கண்டுபிடிக்க சொன்னால் கீழே என்னதுங்க மீசிமா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்னொன்று, ஒருவேளை ரேஷியோவில் விகிதத்தில் நம்பர் கொடுத்துக்கிறாங்க, என்னது 3:4:5 இப்படி கொடுப்பாங்க இல்லையா, அப்படி ரேஷியோவில் நம்பர் கொடுத்துருந்தா அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா பார்த்துக்கோங்க, எல்சிஎம் அப்படின்னா அதுக்கு HCF வேல்யூ, அதனுடைய HCF வேல்யூயும் அந்த மல்டிபிள் ஆஃப் ரேஷியோவையும், அதாவது மல்டிபிள் கொடுத்துருக்கு, 3:4:5 கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதை மல்டிபிள் பண்ணுறது. அப்போ மல்டிபிள் ஆஃப் ரேஷியோஸ் வேல்யூ, ரேஷியோ என்ன இருக்குதோ அதனுடைய வேல்யூ. ஸோ நான் சும்மா எழுதியிருக்கிறேன், அப்படி ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணிட்டு எழுதிக்கிறேன். அப்போ இந்த ரேஷியோ வேல்யூவும் இதற்கு இந்த நம்பருக்கு HCF-ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குங்க, எல்சிஎம்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு ரேஷியோவில் 3:4:5 ஒரு நம்பர் இருக்குதுன்னா ஒரு நம்பரை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பிறகு ரேஷியோ ஆகுது. அப்போ என்ன நம்பரால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணுமோ அதால் மல்டிபிள் பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கும். அதனால தான் எக்ஸ் அப்படின்னு பக்கத்தில் எப்பயுமே டிஃபால்ட்டாக நம்மளை அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த எக்ஸ் அப்படின்றது என்ன, இந்த 3 நம்பர்லையும் அது டிவைட் ஆகிருக்கு. அப்போ 3 நம்பர்லேயும் காமனாக டிவைட் ஆகக்கூடியது தான் நாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா HCF அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எக்ஸ் மீன்ஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னன்னு தெரியணும், ரேஷியோவில் அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அந்த 3 நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, கிளியரா? இதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். சரி, இப்போ டைரெக்டாக சம போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த LCM அண்ட் HCF 18, 24, 30. ஓகேங்களா, 18க்கு 24க்கு 30க்கு LCM HCF என்ன? சரிங்களா? சரி, முதல்ல கொடுத்துக்கிறது ஆர்டரில் கொடுத்துருந்தானா முதல்ல மீசியமாக தான் கொடுத்துருக்கணும். இதில் மாறி மாறி இருக்குது. சரி, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ உங்களுக்கே தெரியுது மிகப்பெரிய பொதுவகுத்தி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ மீப்போவா இது நீங்கள் ஆன்சர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பொதுவகுத்தி நான் 3 நம்பரை வகுக்கக்கூடிய பெரிய நம்பர் என்ன? இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் போடலாம். அப்போ 3 நம்பரை வகுக்கக்கூடியது 6 அப்படி போடலாமா? 3 6 18, 4 6 24, 5 6 30. அப்போ 6ன்றது இதனுடைய HCF. 3 நம்பரையும் வகுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வகுக்குமா? வகுப்படாது. சரி, அப்போ 6 இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். சரிங்களா? சரி, அடுத்தது இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போட ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3 அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா மீசிமா பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா சைடில் போடக்கூடிய நம்பர் எப்பவுமே பகா எண்ணை போடுங்க. அப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் கண்டுபிடிச்சிக்குவீங்க. ஒருவேளை மீப்போவாக கண்டுபிடிக்கணும்னா 3 நம்பரை வகுக்கக்கூடியது எந்த நம்பர் வகுப்படும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ தொடர்ச்சா போட்டோன்னா 2ஆல் போடலாம். அடுத்து 3, அடுத்தது 5. அப்போ இங்கே 2 சரி 3 வகுக்கக்கூடிய நம்பர் இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா இது எதில் இருக்குது, ரேஷியோவில் இருக்குது. அப்படியே டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 × 3 × 4 × 5. ஸோ இது HCF, இது என்னதுங்க LCM. ஒருவேளை இங்கே 4 இங்கே 6ன்னு இருக்குதுன்னா இந்த 2 நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். இது 6 18, இது 20. அப்போ ஆன்சர் என்னென்னா 360. சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன். ஸோ எப்பயுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. எப்படியுமே ஆப்ஷன் வச்சு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது 2வது கொஷின். இப்போ பார்க்குறீங்க 25, 35, 45. மைண்ட்லேயே தெரியுது இது எல்லாத்தையும் எதால் டிவைட் ஆகும்? 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஒரே ஆப்ஷன் என்னன்னா 5, 15 70 1575ன்னு போட்டுருக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ 3 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் என்னன்னா 5. அது எழுதியாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அப்படி கன்டினியூ பண்ணோம்னா நமக்கு LCM கண்டுபிடிக்கும், மீசியமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 நம்பரை வகுக்கக்கூடிய ஒரே நம்பர் என்னென்னா 5, அதாவது 5. அப்போ இதுதான் HCM. இதோட நின்றுச்சு. இப்போ தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறோம்? என்ன காமனாக இருக்குதோ அந்த நம்பரால் வகுத்துட்டே போகணும். அதுதான் LCM. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் காமனாக வகுக்கக்கூடியது இருக்குதா? 3ன்னு போடுவோம். திரும்ப எகைன் 3 அதையும் போடுவோம். ஸோ அப்போ இது ரேஷியோவில் வந்துருச்சு. அப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 × 5:7 மல்டிபிள் ரேஷியோ மெத்தடில் இருக்குது. அப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? என்ன வந்திருக்கும்? 5 25 × 63. ஓகேங்களா? 5 25 × 63 மல்டிபிள் பண்ணாக்கா 15 75. ஓகேங்களா? சரி, அடுத்து 3வது கொஷின். இப்படி கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் பவர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன? அடுக்குமுறை. சரிங்களா? இண்டீசஸ் அடுக்குமுறை. ஓகேங்களா? இது என்னது? அடுக்குமுறை. இது இயற்கணிதத்தில் இருக்கும். டெட்டு படிக்கிறீங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கணிதத்தில் இருக்கும். சரிங்களா? இயற்கணிதத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய XYZ வச்சு தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ XYZ அப்படின்னு மட்டும் எழுதுனோம்னா இதுக்கு பேர் என்னென்னா கோவை. தமிழில் x + 3 2x² + 1 இப்படிலாம் சொல்கிறதுக்கு இதுக்கு பேர் என்னென்னா கோவை. ஆங்கிலத்தில் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸு ஒய்ன்றதுக்கு பேர் வந்து வேரியபிள். இந்த 2 1ன்னு யூஸ் பண்ணனா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் மாறி, இதுக்கு பேர் மாறிலி. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுறோன்னா ப்ளஸ்ஸு, எல்லாமே ப்ளஸில் எழுதிக்கணும்னா 3x² - 2x + 1 அப்படின்னு ஒரு கோவை எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மல்டிபிள் எல்லாம் கலந்து வரக்கூடியது. அப்போ கணித அடிப்படை செயலிகள். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்குது? மாறி, மாறிலி.
இதை மூன்றையும் சேர்த்து எழுதக்கூடிய அந்த முறை என்னன்னா இயற்கணித முறை. அது எழுதப்பட்ட அந்த உறுப்புக்கு பெயர், தட் மீன்ஸ் ஒரு உறுப்பில் ரெண்டு உறுப்பு அப்படி பாருங்கள், அப்படியே உள்ளே போயிட்டே இருப்போம். அந்த மாதிரியான இதுக்கு உருவத்துக்கு பெயர் என்னென்னா கோவை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நினச்சுன்னா அது கோவை. ஒரு சமன்பாடு இன்வால்வ் ஆச்சுன்னா அது சமன்பாடு. சரிங்களா? சரி, இது பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இயற்கணிதத்தில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. 9th 10th வரக்கூடியது. சரிங்களா? சரி, 6x² இன்ட்டு ஒய், 9x² இன்ட்டு ஒய் இன்ட்டு z³ 12x² y³ இன்ட்டு z. இதில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம், HCF கண்டுபிடிச்சோம்னா HCF. சரிங்களா? ஃபஸ்ட் HCF கண்டுபிடிக்கலாம், அடுத்தது எல்சிஎம். அப்போ எண்கள் அப்படின்னா சிறிய நம்பர் 6 மற்ற நம்பரை வகுத்துச்சுன்னா 6 தான் இதனுடைய 3 நம்பருடைய HCF. 6 வகுக்கல அப்படின்னா 6 வகுக்கக்கூடிய அதனுடைய காரணியை பார்க்கணும். 6 வகுக்கும். அதுக்கு முன்னாடி இது எந்த நம்பரால் வகுப்படும்? 6னுடைய சின்ன நம்பர் எது? 5ஆல் வகுப்படுமா, 4ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படும். 3 எல்லா நம்பரையும் வகுக்குதா? அப்போ கண்டிப்பாக இதனுடைய HCF என்ன அப்படின்னா 3. இல்லை தனியாக 6 9 12 3ஆல் வகுப்படும். ஏங்க 2 டைமு 3 டைமு 4 டைம். சரிங்களா? சரி, இங்கே 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்புலேயே காமனாக என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நீங்கள் வேரியபிள், தட் மீன்ஸ் இந்த XYZல இருக்கக்கூடிய அல்பபெட்ஸை எடுத்துக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் இருக்குது. ஆனால் இசட் மட்டும் இல்லை. அப்போ XY மட்டும் எடுத்துக்கணும். HCF அப்படின்னா அந்த பவர் அடுக்கு இருக்குது இல்லையா, அதில் சிறியது எடுத்துக்கணும். எது சிறியது? எக்ஸினுடைய அடுக்கில் எது சிறியதோ அதை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸினுடைய அடுக்கில் எல்லாமே காமனாக 2 தான் இருக்குது, அதனால் 2 எடுத்துக்கலாம். ஆனால் ஒய் அப்படின்னு பார்த்தா இங்கே அடுக்கு 1, இங்கே அடுக்கு 1, இங்கே அடுக்கு 3. எது சின்னது அப்படின்னா ஒயின் அடுக்கு 1 தான் சின்னது, அதை அப்படியே 1ன்றதை எடுத்துக்கலாம். அப்போ இதனோட HCF அப்படின்னா 3x² y. அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து நாம் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். 3x² y ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சரிங்களா? டி ஆப்ஷன். பட் எல்சிஎம்னா தொடர்ந்து போடலாம். இங்கே 2, இங்கே 3 4. ஆனால் இந்த 2 4ம் காமனாக வகுப்படக்கூடியது. அப்போ 2ஆல் போடலாம். ஒரு டைமு 3 2. சரிங்களா? சரி, அப்போ 3 நம்பரையும் வகுக்கப்படாத ஒரு ரேஷியோ அது நின்றுச்சுன்னா அப்போ 3 நம்பரையும் காமனாக வகுக்கக்கூடியது என்னது? 1. அப்போ இது வந்தால் இதனுடைய காமன் ரேஷியோ இதுதான். பட் இங்கே அப்படி இல்லை, மீசிமாவுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 3 × 2 இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம். தொடர்ச்சியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. 3 2 6. சரிங்களா? 3 2 6 6 6 எவ்வளோப்பா? 36. இந்த எல்சிஎம்மில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா இருக்கக்கூடிய வேரியபிள், தட் மீன்ஸ் அந்த அல்பபெட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடும். எக்ஸு ஒய்யு இசட் ஒரு இடத்துல இருக்குது, 2 இடத்துல இருக்குது, 3 இடத்துல காமனாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து எழுதிருக்கேன். இப்போ அதனுடைய அடுக்கில் எது எழுத போகிறோம்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பெரியது. அப்போ எக்ஸினுடைய அடுக்கு என்னது? இங்கே எல்லாமே 2 தான். ஒயினுடைய அடுக்கு என்னது? 3. இசட்னுடைய அடுக்கு என்னது? 3. அப்போ இருக்கக்கூடியது கரெக்டாக எழுதிக்கிறோமா? சரி, க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இப்போ இதை வச்சு அப்படியே சொல்லலாமா டைரெக்டாக? 10 15 20. ஸோ இதனுடைய மீப்போவா ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அப்போ 10யும் 15 20 வகுக்கக்கூடியதுன்னா 5 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ 5ன்னு இருக்கக்கூடிய மீப்போவா பாருங்கள், இங்கே இருக்குது மீப்போவா. இது அப்போ இது வராது. 5 BC², 5 BC², பிரச்சனையே இல்லை. அப்போ மீசிமா பார்க்குறேன். மீசிமானா இதில் எது பெரிய நம்பர்? 20. 20 மற்ற நம்பரால் வகுப்படுதா? 10ஆல் வகுப்படுதா? 15ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணணும். 10ஆல் வகுப்படுது, பிரச்சனை இல்லை. என்னது? 10ஆல் வகுப்படுது, பிரச்சனை இல்லை. ஆனால் 15ஆல் வகுப்படலை. அப்போ 20னுடைய மடங்கு பார்க்கணும். 40 எடுத்துக்கலாம். 40 10ஆல் கூட, ஆனால் 15ஆல் வகுப்படாது. 60 அடுத்த மடங்கு என்னன்னா 20ஆம் வாய்ப்பில் வரக்கூடிய நம்பர் 60. அப்போ 60 15ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் என்னன்னா சி ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, இது மைண்டில் போகிறதுக்கான வழி. இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரி, அடுத்து 5வது கொஷின். ஓகே, ஃப்ராக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க? மீசிமா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு மீசிமா பார்க்கணும். 6 5 10 மீசிமா பார்க்கணும். இதில் பெரிய நம்பர் என்ன? 10. 10 5ஆல் வகுப்படுப்போம். 5னுடைய மீசிமா 10, பிரச்சனை இல்லை. இப்போ 6னுடைய மீசிமா 10 ஆனால் கண்டிப்பாக கிடையாது. 10
ஆல் 10 6ஆல் டிவைட் ஆகாது. 6ஆல் டிவைட் 6 நம்பர் 6ஆல் டிவைட் ஆகாது. சாரிப்பா, நம்பர் 6ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த 10th டேபிளில் சொல்லிட்டு வரும்போது எது 6ஆல் டிவைட் ஆகும்? எது டிவைட் ஆகும்? 10 3s are 30 வந்து டிவைட் ஆகும். அப்போ மேலே 30 வரக்கூடியது. சரிங்களா? அப்போ எல்லாமே 30 தான் வந்துது. சரி, கீழே மீசிமானா மேலே மீசிமா கண்டுபிடிச்சி கீழே மீ போவா. அப்போ 4 14 21 காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்னப்பா? 4 14 தான் 2ஆல் வகுப்படும். ஆனால் 21 7 3. அப்போ கண்டிப்பாக 3க்கும் காமனாக வகுப்படக்கூடிய நம்பர் என்னென்னா 1. அப்போ 30/1. அப்போ ஏ வராது. அடுத்தது என்னதுங்க? பி வராது. சரிங்களா? அடுத்தது இது மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ HCFனா மேலே இருக்கிறதுக்கு HCF பார்க்கணும். அப்போ 3 நம்பரே வகுக்கக்கூடிய நம்பர் பாருங்கள். ஸோ அப்படியே மைண்டில் போடுற மெத்தட் தான் நான் போட்டு எடுக்கிறேன், குழப்பம் வரக்கூடாது. 6க்கு 5க்கு 10 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் 30. கீழே HCF எடுத்தோம் 4 14 21. சார் அப்படின்னு சொல்லுவீங்க, போர்டில் எழுதவே இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? என்னது 1. அதே மாதிரி இந்த நம்பருக்கு மேலே HCF கீழே எல்சிஎம். அப்போ பார்த்தீங்கன்னா 6 5 10 காமனாக வகுப்படக்கூடிய நம்பர் என்னது? 1 தான். அப்போ 1/something ஆரம்பிக்குது. சரி, கீழே இருக்கிறது 4 14 21. அப்போ 21 அப்படின்ற நம்பர் 4ஆலையும் வகுப்படலை, 14ஆலையும் வகுப்படலை. சரிங்களா? அப்போ 4ஆல் வகுப்படணும்னா ஒரு நம்பர் அது என்னங்க 8னுடைய மடங்கோ 4னுடைய மடங்கோ வரும். சரி, ஓகே. அப்போ 21 × 42 எதால் வகுப்படும்? 4ஆல் வகுப்படும். ஆனால் கண்டிப்பாக எதாவது சரி 14ஆல் வகுப்படும். எதால் வகுப்படாது? 4ஆல் வகுப்படாது. சார் இது மாதிரிலாம் என்னால் திங்க் பண்ண முடியாது சார் அப்படின்னா இப்படிலாம் திங்க் பண்ண உங்களுக்கு சொல்லலை. பட் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மல்டிபிள் டேப் மனசுக்குள்ளே வரும். ஸோ 2ஆல் போடலாம், 2 டைம் 7, இது டிவைட் ஆகாது 21. அடுத்தது எதால் போடலாம்? 7ஆல் போடலாம், 2 1 டைமு, இது 3. சரிங்களா? இப்போ பெருக்கனா என்ன வந்திருக்கோம்? 2 2 4 4 12 12 4 12 7 84. அப்போ 1/84. என்ன ஆப்ஷன்? சி ஆப்ஷன். எவ்வளோ அளவுக்கு நான் இழுத்து நடத்தினாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ நீங்களே இதில் தெரிஞ்சுக்கலாம், நாம் ஸ்பீடாக இருந்தால் இன்னும் எவ்வளோ வேகமாக போடலான்னு. இப்போ 6வது கொஸ்டின்லேருந்து எவ்வளோ வேகம் போகிறோம் பாருங்கள். சரி, அப்போ 3, 4, 7 அதனுடைய HCF மேலே என்ன வரும்? 1. 3, 4, 7 எல்லாமே என்ன இருக்குதுங்க? ஒரு 2 இது வந்து HCF. ஓகேங்களா? மேலே கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது LCM. அப்போ என்ன வந்திருக்கும்? எல்லாமே பகா எண்கள் வேறு 2 வந்திருக்குது, 3 7 வந்துருக்குது. அப்போ உடனே தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பெருக்கிக்க வேண்டியதான். 3, 4, 7 இதில் 2 பகா எண் வந்துடா. அப்போ தொடர்ச்சியாக பெருக்கிக்க வேண்டியதான். இப்போ பெருக்கினா என்ன வந்திருக்கும்? இங்கே 84. ஓகேங்களா? அப்போ கீழே HCF கண்டுபிடிக்கணும், இங்கே கீழே என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். இதை வச்சு கம்பேர் பண்ண பார்க்கணும். மேலே 84, 1ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சரிங்களா? சரி, 84 மேலே கீழே HCFல என்ன ஒரு சின்ன வேல்யூ தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துக்கிறான்? 60ன்னு பெரிய வேல்யூ கொடுத்துக்கிறான். அப்போ இது வராது. அப்போ இதுதான் வரும். போட்டுடலாமா? சரிங்களா? நீங்கள் வேணால் அப்படியே நான் முன்னாடி போட்ட சம் மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்தது 2 எண்களின் LCM ஆனது 72, அதன் HCF ஆனது 12, ஒரு எண் 24. எழுதிட்டுனா ஒரு ஃபார்முலா எழுதணுமா? 2 எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு சமம்? எழுதி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அதனுடைய LCM HCF பெருக்கிறதுக்கு ஒரு எண் 24 தெரிஞ்சு இன்னொரு எண் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ LCM என்னது? 72, HCF என்னது? 12. அப்போ 24 அடிக்கலாமா? ஒரு 24 24 3 24 என்னதுங்க? 72. அப்போ அந்த நம்பர் என்ன? 36. புரிஞ்சுதுங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுறோம், அதை எழுதி பார்க்குறோம், அதை எடுத்து அப்ளை பண்ணால் ஆன்சர் வருது. இதுக்கு எதாவது டைம் வேஸ்ட் ஆகுறது தான் கிடையாது. நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நான் வேணால் கன்சியூம் பண்ணியிருக்கலாம் டைம். சரி, 2 எண்களின் LCM அடுத்தது HCF அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அதே மெத்தட் தான். திரும்பவும் பாருங்கள், எழுதுகிறேன். நான் எழுதுறதுக்கு சலுகை இல்லை. ஏன்னா காம்படேட்டிவில் யார் ரிப்பீட்டட் ஒர்க்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் குயிக்காக கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இதில் ஒரு எண் 124, இன்னொரு எண் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ LCM 496 இன்ட்டு அதோட HCF 4. ஓகேங்களா? சரி, அப்போ ஒரு 24 24 4 124 496. அப்போ 4 × 4 என்னப்பா? 16. சார் என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? என் மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 4ஆல் பெருக்குனா 400, அப்போ 80, இது என்ன 16 496.
ஓகேங்களா? சரி, அடுத்தது 9வது கொஸ்டின். மல்டிபிள் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பரை பெருக்கி கொடுத்துட்டாங்க. n1 × n2 இதை பெருக்கி 1600 கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் அண்ட் HCF தான் நமக்கு தெரிஞ்சது இதுதான். அப்போ எல்சிஎம் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. HCF எவ்வளோ 5. அப்போ 5ஆல் அடித்தோம்னா 3 5 15 2 5 10 320. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 320. முடிஞ்சதுங்களா? சரி, அடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரு மிகை முழு எண்களின் மீ பெரு பொது காரணி அவைகளின் மீச்சிறு பொது மடங்கு அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது ஆன்சரை வச்சு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்? ஈஸி. 2 நம்பர்களுடைய மீப்போவா 5. ஓகேங்களா? அப்போ இதனுடைய 5 115 105க்கு மீப்போவா என்னப்பா 5. பிரச்சனை இல்லை. அடுத்தது மீசிமா 105. கரெக்டு தான். பெரிய எண் 5ஆல் வகுப்படும். பெரிய எண் மீசிமா இருக்குமா? ஆமாம் இருக்கும். இருக்குதான்னு எப்போ செக் பண்ணுறோம்? இந்த பெரிய எண்ணை எடுத்துகிட்டு சின்ன எண்ணால் வகுப்படுதா அப்படின்னு பார்த்தா வகுப்படுது. அப்போ இது இருக்கும். சரி, இதுக்கு பார்க்குறீங்க 5க்கு 15க்கு, சரி 5க்கு 15க்கு 35க்கு மீப்போவா என்ன 5 தான். ஓகேங்களா? 15 35க்கு மீப்போவா என்ன 5 தான் வருது. ஓகேங்களா? அப்போ கரெக்டு தான். சரி, மீசிமா இது எத்தனை தடவை? 3 டைமு, இது 7 டைமு. இதை பெருக்குன்னா என்ன வந்திருக்குது? அதே 5 15 15 105. அப்போ இதுக்கும் வருது. அப்போ ஏக்கும் வருது, பிக்கும் வருது. இந்த கொடுத்துக்கிற கண்டிஷன் அது 2 சேர்ந்தாப்புல இருக்கிறது என்னது? சி ஆப்ஷன். அது 2 சேர்ந்தாப்புல இருக்கிறது என்னது? சி ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, அடுத்தது 11. எல்சிஎம் அண்ட் HCF 3 நம்பர் கொடுத்துக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ 15 154 198 286. நான் போயிட்டு இப்போ மீப்போவாக கண்டுபிடிக்கும். நான் போயிட்டு என்ன பண்ண மாட்டேன்னா 2 4ன்னு போட மாட்டேன். ஏன்னா 2ஐயும் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ மீப்போவா 2 வரலாம், 11 வரலாம், 22 வரலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் பண்ண முடியும். 22 11. அப்போ எடுத்தோடனே 11ஆல் ஒரு வேளை வகுப்படுன்றது தெரியுது. ஆனால் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். ஓகேவா? சரி, எடுத்தோடனே 11ஆல் போடுங்க. எத்தனை டைம்? ஒரு டைம். மீதி என்ன வந்திருக்கும்? 11 மீதி போச்சுன்னா 4 44 4 டைம். ஒரு டைம் 8 டைம். சரிங்களா? அடுத்தது 2 22 6. கரெக்டா? சரி, அப்போ திரும்ப இது எகைன் எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல். அப்போ கம்பல்சரி பார்த்து அடுத்த செகண்டே தெரிஞ்சு 22 தான் வரும். அப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 7 டைம் 9 2 18 13 2 26. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறோம். அதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இப்போ பெருக்கிறோம். 12 7 2 14 14 × 13 14 × 10. அப்போ 13 ஸ்கொயரோட ஒரு 13 அதிகரிக்குது. அப்போ 13 ஸ்கொயர் எவ்வளோ? 150 69. ஒரு 13 அதிகரிக்குன்னா 182. 182. இந்த 182 எதால் பெருக்கணும்? 13ஆல் பெருக்கணும். அப்போ 13ஆல் பெருக்குனாவே 1210க்கு மேலே போகுது. எது 10ஆல் பெருக்குனாவே. அப்போ கண்டிப்பாக 18 18 கிடையாது. அப்போ எந்த ஆப்ஷனுங்க? டி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் 12. சார் எதாவது இருந்தாலும் தெரியலனாலும் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். த ரேஷியோ ஆஃப் 3 நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். 35 55 77 ரேஷியோ கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த எண் என்ன அப்படின்னு கேட்டோன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் காமனான நம்பரால் மல்டிபிளில் எழுதிடும். எல்லாம் எக்ஸ்ன்னு எழுதி பழகிட்டோம். இந்த எக்ஸுக்கு பெயர் என்ன? காமனாக மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம்னா அது காமனாக வகுக்கக்கூடிய நம்பர். அதுக்கு பேர் என்ன? HCF. அப்போ HCF தெரிஞ்சால் முடிஞ்சிச்சா? அவடே HCF எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? 24ன்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த நம்பர் வேணும்னா இதை கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த நம்பர் வேணும்னா இதை கண்டுபிடிச்சிக்கலாம். 24 மல்டிபிள் பண்ணால் 74 × 24 மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சுது. சரிங்களா? சரி, அப்போ அழகாக மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத ஈஸியாக பாருங்கள். இதை பெருக்குனா 700. இதை பெருக்குனா எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னா 140. 840 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா ஓகேங்களா? சி ஆப்ஷன். கிளியர்? சரி, அடுத்தது 13வது கொஸ்டின். 3 எண்களுடைய ரேஷியோ கொடுத்துட்டான். 3:4:5. எல்சிஎம் கொடுத்துட்டான், HCF கேட்குறான். அப்போ ரேஷியோ வந்தாவே கீழே இங்கே எழுதியிருந்தேன், ஞாபகம் இருக்குதுங்களா? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய HCF, இதனுடைய ரேஷியோனுடைய மல்டிபிள். இப்படி எழுதிக்கலாமா? மல்டிபிள், இது ஏற்கனவே ஒரு மல்டிபிள் இருக்குதா? மல்டிபிள் ஆஃப் ரேஷியோ ஆர் மட்டும் போடுறேன். சரிங்களா? சரி, அப்போ எல்சிஎம் தான் கேட்குறான். இல்லை, எல்சிஎம் தான் கொடுத்துருக்குறான். 2400 எழுதிக்கலாம். அடுத்தது மீப்போவா HCF என்னன்னு கேட்குறான்.
அப்போ மல்டிபிள் ஆஃப் ரேஷியோ நம்பரெல்லாம் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டாம். இங்கே என்ன ரேஷியோ இருக்குது? 3:4:5. அப்போ 3 × 4 × 5. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை பெருக்குனா 12 60. கரெக்டுங்களா? 12 × 5 60. இந்த பக்கம் வந்து HCF கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 0 0 கேன்சல். 6 அடித்தோம்னா 4 டைம் 40. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்தது இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சுக்கிட்டு இது தேவையான பொழுது பயன்படுத்தக்கூடியது. பட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்துச்சுனாவே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாவே அது என்னன்னா HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு கீ பாயிண்ட், சரிங்களா? இதை கீ வேர்டு இந்த கொஷினில். அப்போ இந்த நம்பரை ஒரு நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அது 12ஆலையும் முழுசாக வகுப்படுமா, அதே நம்பர் 15ஆலையும் முழுசாக வகுப்படுமா, அதே நம்பர் 20ஆலையும் வகுப்படுமா, அதே நம்பர் 27ஆலையும் வகுப்படுமா? அப்போ அந்த எண் என்ன, எண்ணுன்ற அந்த எண்ணினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாவே கொடுத்துக்கிற நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா மீசிமா கண்டுபிடிச்சா போதும். அப்போ மீசிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய நம்பர் எதால் வகுப்படும்? 12ஆல் 15ஆல் 20ஆல் 27ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். அப்போ அந்த நம்பர் அங்கே ஆன்சரில் இல்லைன்னா அந்த நம்பருடைய 2 மடங்கு. இப்போ ஒரு வேளை 120க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆன்சரில் இல்லை. அந்த 120 இந்த 3 நம்பரால் 5 நம்பராலே வகுப்படும், ஆனால் ஆன்சர் கொடுக்கல. அப்போ இதை விட அதுக்கு அடுத்த பெரிய நம்பரை எடுத்திருக்கான். மிகச்சிறிய மதிப்பு 120 எடுத்துருக்கணும், அது கொடுக்காம 240 கொடுத்துருக்கலாம். சரிங்களா? அப்போ மீசிமா கண்டுபிடிக்க போகிறீங்க. எடுத்தோடனே 3ஆல் போட்டோம்னா 4 5 தேகம் இருக்கட்டும் 10 10 வருமா? இல்லையே, 3 தானே போட்டிருக்கிறேன். 20. அப்போ 9. திரும்ப எதில் போடலாம்? 2ஆல் போடலாம். 2னா இது 2, இது 5, இது 10, இது 9. திரும்ப எதால் போடலாம்? 5ஆல் போடலாம். எப்படி வேணாலும் மாற்றி, இல்லை 2ஆல் தான் போடணுமா? 2ஆல் போடலாம். 2ஆல் போட்டோம்னா ஏன்னா எப்படி வேணாலும் இதில் காமனாக 2 நம்பர் 1 நம்பர் 3 நம்பர் வகுப்படுச்சுன்னா அது எல்லாத்தையும் அந்த ஃபேக்டர்ஸை இல்லை அந்த டிவைஸை சைடில் போடணும். அப்போ 2ஆல் வகுப்பட்ட எத்தனை முறை? 2ஆல் போட்ட எத்தனை முறை? 1 முறை. இது வகுப்படாது. இது எத்தனை? 5, இது 9. அப்போ திரும்ப 5ன்றது காமனாக போட்டுக்கலாம். அப்போ 1 1 9. சரிங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்? 3 2 பெருக்குங்க 6 6 9 பெருக்குங்க 54 2 10. அப்போ 540. 540 ஆன்சர் இருக்குதா? சரி, மோஸ்ட்லி மீசிமா மதிப்பு இருக்கும். பொறுமையாக கண்டுபிடிங்க. அடுத்தது ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட். அப்போ எல்சிஎம் smallest number that can be divided by 254 and 508 which leaves the remainder 4. ஓகே, ஒரு நம்பர் இருக்குது, சரிங்களா? ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் 254ஆல் வகுப்பட்டாலோ அதே நம்பர் 508ஆல் வகுப்பட்டாலோ மீதி என்ன வரும்னா 4. என்ன வருது? மீதி இதுக்கும் 4 கொடுக்கும். ஒருவேளை அந்த மீதியை இதில் கழிச்சிட்றேன். ஓகேங்களா? இப்போ மீதி வரக்கூடிய நம்பரை ஏற்கனவே இருக்கிற நம்பரில் 4ன்றதை கழிச்சிட்டா அப்போ இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 254ஆல் டிவைட் ஆகும். அதே நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 508ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ முழுவதும் வகுப்படக்கூடிய அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதாவது n-4 நம்ம கண்டுபிடிக்கிறோன்ற மீனிங். சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்த்தா போதும்? ஒரு எண் 254ஆலும் 508ஆலும் முழுவதும் வகுப்படும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மீசிமா. அப்போ மீசிமான்னு எழுதுகிறோம். தானா வகுத்தல், அதாவது சிந்தட்டிக் டிவிஷன் போடலான்னு பார்த்தா இதனுடைய 2 மடங்கு தானே 508. அப்போ பெரிய நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படும்? 254ஆல் வகுப்படும். அப்போ 254னுடைய மீசிமா என்ன? 508. தெரிஞ்சிருச்சு. அந்த எண் என்ன? 508. எது? n-4. சரிங்களா? அப்போ எண் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் வந்தாங்க 508 + 4. இப்போ 512. அப்படின்னா என்ன மீனிங்கு? 508ன்ற நம்பர் 508ஆலையும் முழுவதும் வகுப்படும். 508ன்ற நம்பர் 254ஆல் முழுவதும் வகுப்படும். ஆனால் எனக்கு என்ன வரணும்? மீதி 4 வரணும். அப்போ 508 விட 4 அதிகமாக இருந்தால் தான் 508ஆல் வகுப்பட்டு மீதி என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதான் +4. சரியா? ஓகே. அப்போ 512. அடுத்த கொஷின்ஸ் 11வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் பி டிவைட் 62 78 109 லீவிங் ரிமைண்டர்ஸ் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லாம் முறையே.
அப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா? பட் என்ன நல்லா நான் வச்சுக்கோங்க, 62 ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது. அப்போ என்னென்னா HCF கண்டுபிடிக்க சொல்கிறேன். அப்போ 62 எக்ஸால் எக்ஸ்ன்ற ஒரு HCF வேல்யூவால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் ஆர் என்ன கிடைக்குங்க? 2. இதே மாதிரி 78 அதே நம்பரால் எக்ஸால் HCFஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்குங்க? 3 அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? அப்போ எனக்கு ரிமைண்டர் கிடைக்காம இந்த ரிமைண்டர் என்ன வருதோ இதை கழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன நம்பரு? 60. 62லேருந்து 60 கழிச்சேன்னு 60. 78லேருந்து என்னதுங்க 3 கழிச்சா என்ன வந்திருக்கேன்? 75. ஏன் கழிக்கிறோம் அப்படின்றத சொல்லாமா? அப்போ 109ல் 4 கழிச்சிட்டு 105. இப்போ அந்த எக்ஸ்ன்றது என்னதான் HCF, அதால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்குமா? 60ல் கிடைக்காது. ஏன்? 62 தான் 2 கிடைக்கும். அப்போ 60 இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், 75 இருந்தால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ அந்த எக்ஸான HCF கண்டுபிடிக்கும். 60ஐயும் 75ஐயும் 105ஐயும் டிவைட் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தா 15. இது எத்தனை முறை? 4 முறை. 5 முறை. இது எத்தனை முறை? 7 முறை. சரிங்களா? அப்போ அந்த நம்பர் என்னது? 15. ஓகே, அடுத்தது 17வது கொஷின்ஸ். இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ், எல்லா எக்ஸாமினேஷன் வரும். இந்த தடவை நீங்கள் பாருங்கள், டெட் உங்களுக்கு வரும். சரிங்களா? போலீஸ் எஸ்ஐக்கு உங்களுக்கு வரும். உங்களுக்கு போலீஸுக்கு ரொம்ப சிம்பிளான கொஷின் முன்னாடி இருந்ததுன்னா அது வரும். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு 5 AM-க்கு சரிங்களா எல்லாம் அலாரம் அடிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. இது 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. இது 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. இது 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. இப்படியே மாறி மாறி அடிச்சுட்டே இருந்தால் திரும்பவும் ஒன்றா எந்த டைமுக்கு அலாரம் அடிக்கும்? இதுதான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி கொஷின் கேட்டான்னா ஒன்றாக மீண்டும் எப்பொழுது, ஒன்றாக இல்லை மீண்டும் இப்பொழுது ஒன்றாக எது கொடுத்தாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கலாமா? அந்த மினிட்ஸ்லாம் இருந்துட்டு போகுது, நம்பரை மட்டும் பார்த்துக்க. எல்லாமே எதால் டிவைட் ஆகும்? 5ஆல். 3, அடுத்தது 4, 5, 6. எகைன் எதால் போடலாம்? 3ஆல் போடலாம், இல்லை 2ஆல் போடலாம். 3, 2, 5, 3. திரும்ப எதால் போடலாம்? 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டால் 1, இந்த 2 டிவைட் ஆகாது, அப்படியே இருக்கும். இந்த 5 அப்படியே இருக்கும், இந்த 1 அப்படியே இருக்கும். சரிங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன இருக்குது? இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு போச்சு. எகைன் டிவைட் பண்ணால் 2ஆல் 5ஆல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ இதை பெருக்கிறோம். இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, 100. 100 × 3 எவ்வளோப்பா? 300 நிமிஷம். என்ன நிமிஷம்? 300 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றா அடிக்கும். சரி, நிமிஷத்தை டைமாக மாற்றணும். அப்போ எதால் டிவைட் பண்ணோம்? 60 நிமிஷத்தால் டிவைட் பண்ணால் இது என்ன ஆகிடும்? ஹவராக மாறிடும். எத்தனை மணி நேரம் கழிச்சு அடிக்கும்? 5 மணி நேரம் கழிச்சு அடிக்கும். அப்போ 5க்கு அடித்தது காலையில், திரும்பவும் காலை 10 AM-க்கு ஒன்றாக அடிக்கும். எத்தனை மணிக்கு? 10 AM. பார்த்து போடுங்க, 10 AM. சரிங்களா? கிளியர்? ஓகே, நீங்கள் கொஷின்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிடலாம். இப்போ 18வது கொஷின் இதே மாதிரி பாருங்கள். டிராஃபிக் சிக்னலில் கொடுத்துக்கிறாங்க. சரியா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். 40, 60, 72. ஓகேங்களா? காலை 8 மணிக்கு அடிக்குதுங்களா? 8 காலை, மறந்துடக்கூடாது. அப்போ இதுக்கு LCM எடுக்கணும். சரி, எதால் போடலாம்? எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும் போல இருக்குது. 10 டைமு, 15 டைமு, 1 4 மீதி 8 32. திரும்ப எதால் போடலாம்? சரிங்களா? 10, 15. அப்போ 3ஆல் போடலாம். 10, 5 15, 6 18. திரும்ப எதால் போடலாம்? 5ஆல் போடலாம். 2, 1, 3. சார் 3 இல்லை, 6, 5 தானே போட்டிருக்கிறேன். திரும்ப எதால் போடலாம்? 2ஆல் போடலாம். சரிங்களா? 2ஆல் போட்டால் ஒரு டைம் 3. ஸோ அப்போ எப்படி போட்டாலும் சோக்கால் ஈஸியாக தான் நமக்கு இருக்கணும். சரிங்களா? அப்போ இதை பெருக்கிறீங்க. 3 9. இது பெருக்கினா 2 10, 10 × 40. சரி, 10 × 4 40. அப்போ 360 நிமிஷம் தான், இல்லை செகண்ட்ஸ். 360 செகண்டுக்கு அப்புறம் சரிங்களா என்ன பண்ணியிருக்குதுங்க? திரும்பவும் அடிக்கும். முதல்ல அடித்தது டைமு 8 மணி. அப்போ 360னா ஒரு 60 1 நிமிஷம். அப்போ 60 செகண்டால் டிவைட் பண்ணால் எவ்வளோ டைமுக்கு அப்புறம் திரும்ப அடிக்கும்? 6 நிமிஷத்துக்கு அப்புறம். செகண்ட் என்னமாக மாறிடும்? நிமிஷமாக மாறிடும். அப்போ 8 6க்கு அடிக்கும். அதுவும் அவசரப்பட்டு யாராவது
இப்படி இருக்கிற நம்பரை சூஸ் பண்ணிடுறாங்க. 8:60னா 9 மணின்னு அர்த்தம். 8 மணி 60 நிமிஷம்னா 9 மணின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. 8 6 4th ஆப்ஷன். அடுத்தது 19வது கொஷின். அதுவும் இதே மாதிரியா இது கேட்ட கொஷின்ஸு 2 4 6 8 10 12. இதுக்கு எல்லா நம்பரும் எடுத்துக்கலாமானா பாருங்கள். 2 LCM அதனுடைய மடங்கு 4 2ஆல் வகுப்படும். அதனால் 2 மீசிமா 4. 4 மீசிமா பாருங்கள் 8. ஏன்னா 4 8 வகுக்கும், இல்லை 8 4ஆல் வகுப்படும். அப்போ 8 4 மீசிமா 8. 6 மீசிமா என்ன 12. அப்போ 8 10 12 மட்டும் எடுத்துக்கிட்டு மீசிமா கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். அப்போ இது எல்லாமே எதால் வகுப்படும்? 2ஆலனா 4, அடுத்தது 5, அடுத்தது 6, திரும்ப 2ஆல் பண்ணலாமா? 2 5 3. ஸோ அப்போ இதை பெருக்கலாம். ஸோ பெருக்குனா என்ன வந்திருக்கோம்? 4 12 120 என்னப்பா செகண்ட்ஸ். இப்போ எவ்வளோ நிமிஷம்? 2 நிமிஷம். சரிங்களா? அப்போ 30 நிமிட நொடிகளுக்கு ஒரு முறை அளவில் ஓசை எழுப்புகிறது. 30 நிமிடத்தில் எத்தனை முறை சேர்ந்து ஓசை எழுப்போம்? அப்போ உங்களுக்கே தெரியுது 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கும் அப்படின்னா 30/5 எவ்வளோங்க? 15 தடவை அடிக்கும். எத்தனை தடவை அடிக்கும்? 15 தடவை அடிக்கும். சரிங்களா? சரி. அடுத்தது 20. திரும்பவும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் எல்லா சாம்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடலாம். 96. இப்போ 10 20க்கு அடிக்குது. செகண்ட்ஸு கூட கொடுக்கல, மினிட்ல அடிக்குது. திரும்ப எப்போ அடிக்குன்னு கேட்குறேன். சரிங்களா? அடிக்குமா? இல்லை, சிக்னல் மாறுகிறது. சரிங்களா? எல்லாமே ஒரே நேரத்தில் சிக்னல் மாறுது. 10 20க்கு ஒன்று போல் மாறும். எனில் மறுமுறை எந்த நேரத்தில் மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கணும்னா முதல்ல 3 நம்பர் வகுப்படக்கூடியதும் பார்க்கலாம், ஒரு நம்பர் எப்படி வேணாலும் பார்க்கலாம். எல்சிஎம் எடுக்கணும். HCF பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் வகுப்படணும். அப்போ இது 12ஆல் 3 நம்பரை வகுப்படுது. எத்தனை முறை? 7 முறை 8 முறை. இதுக்கு மேலே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதா? ஓகேங்களா? பார்க்க தேவையில்லை. ஏன்னா 5 7 8 எதுலேயுமே காமனாக இல்லை. அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 60. சரி, எப்படி மல்டிபிள் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். 7 8 56. 56. சரிங்களா? 56 × 12. 5க்கு பதில் 10/2ன்னு போட்டுக்கலாம். 2ஆல் அடித்தா 6. ஓகேங்களா? அப்போ பெருக்கணும்னா என்ன இருக்கும்? 300 336. அப்புறம் 0 பக்கத்தில் எப்படி சேர்த்துக்கலாம்? 0. அப்போ 3360. 3360. இதில் செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி. இப்போ நாம் என்ன பண்ணலாம்? நிமிஷமாக மாற்றிக்கலாம். 60ஆல் டிவைட் பண்ணால் நிமிஷமாக மாறிடும். 0 0. அப்போ நிமிஷமாக மாற்றினா என்ன வந்திருக்கும் பாருங்கள். 5030 6636. எவ்வளோ நிமிஷம்? 56 நிமிஷம். எவ்வளோ நிமிஷம்? 56 நிமிஷம். அப்போ நமக்கு 11 மணிக்கு எவ்வளோ நிமிஷம் இருந்தால் போதும்? இன்னும் ஒரு 40 நிமிஷம் சேர்ந்தால் 11 அப்போ 40 போக மீதி எவ்வளோ இருக்குது? 16 நிமிஷம் இருக்குது. இப்போ 11 16க்கு என்ன இருக்குங்க? காமனாக அடிக்கும். ஓகேவா? 11 16க்கு காமனாக அடிக்கும். நம்ம எதை பண்ணுறோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நடத்தும் பொழுது வேகம், அதே நேரத்தில் நீங்கள் டைமுக்குள்ளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த கான்செப்டை முதல்ல தெரிஞ்சுட்டா நீங்கள் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறது ஈஸி. சார் பாருங்கள், 21வது கொஷின் ஒரு 6th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் கொஷின். சரிங்களா? லாஸ்ட்டு கொஷினாகவே இருக்கும் உங்களுக்கு. 10, 15, 20. 7 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஓடுறாங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செகண்டுக்குள்ளே இல்லை மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிளையும் 10 நிமிஷத்துக்குள்ளே இவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு 15 20. அப்போ திரும்பவும் எந்த டைமுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கும். சரிங்களா? அப்போ 10, 15, 20க்குனா 5 போடலாம். 2 3 4. திரும்பவும் 2 போடலாம். காமனாக வகுக்கப்படக்கூடிய 2 நம்பர் இருக்குது. 1 3 2. சரிங்களா? அப்போ பெருக்கணும் என்ன வந்திருக்கும்? 60 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. அப்போ 7 மணினா 8 மணி காலையில். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதே மாதிரி அடுத்த கொஷின்ஸ் இருக்குதா? இது 22 உங்களுக்கு 1ஆம் தேதி மீட் பண்ணுறாங்க. திரும்பவும் எந்த நாள் மீட் பண்ணுவாங்கன்னு டேஸுக்கு கவுண்ட் பண்ணி 22க்கு ஆன்சர் போடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்சர் 22க்கு பின் பண்ணி விட்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது 23.
18 மற்றும் 30 ஆகிய எண்கள் மீ பேக்காக மேலே பார்த்துக்கலாம். தமிழில் தெரியலனா மேலே பார்த்துக்கலாம். சரிங்களா? 18 மற்றும் 30. அப்போ 2 எண்களுடைய மீ பேக்காக கேட்குறாங்க. அடுத்தது மீசிமா கேட்குறாங்க. 18, 30க்கு 6ஆல் டிவைட் ஆகுமா? 3 டைம். எத்தனை டைம்ங்க? 5 டைம். அப்போ 6 மீ பேக்கா. அடுத்தது மீசிமா வேணும். இதை 3 மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சது. மல்டிபிள் பண்ணால் நடந்திருக்கோம் 90. கரெக்டுங்களா? மல்டிபிள் பண்ண நடந்திருக்கோம் 90. அப்போ இதுக்கு 2க்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. எந்த டேபிளால் கேன்சல் பண்ணால் 6ஆல் கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்னா 1:15. ஆன்சர் சி ஆப்ஷன். இது உங்களுடைய 6th ஸ்டாண்டர்டில் எடுத்துக்காட்டு கணக்கு. சரிங்களா? கீழே இருக்கிறதும் அதே தான், எடுத்துக்காட்டு கணக்கு தான். இல்லை இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர்? சரிங்களா? ஸ்மாலஸ்ட்டு ஹையஸ்ட்டு. ஸ்மாலஸ்ட் எப்பயுமே 0ல் முடியக்கூடியது, இல்லை 1ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் முடியக்கூடியது. அப்போ ஸ்மாலஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்னா 1, ஹையஸ்ட்னா 9, டபுள் டிஜிட்னா 10, 99, அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கணும். இப்போ நம்ம கேட்டுக்கிறது 5 இலக்க எண். சரிங்களா? அப்போ 5 இலக்க எண் என்னது? ஸ்மாலஸ்ட்டு இதுதான் 5 இலக்க எண் 10,000. பெரிய எண் கேட்டிருந்தாங்கன்னா 99,999. ஸோ இதில் எதால் வகுபடணுமா? 72ஆலையும் இந்த நம்பர் வகுபடணுமா? 108ஆலையும் வகுபடணுமா? அப்போ 10,000 மட்டுமா? 10,001 கூட வரலாம், 10,002 வரலாம். எது வரும்? 10,003. ஸோ அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த நம்பர் வகுபடுது இந்த 2 நம்பராலையும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் நல்லா பாருங்கள். இதுக்கு வகுபடும் தன்மை வச்சு ஆன்சர் போடலாம். பேசிக்காக போடுற மெத்தட் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் எது கொடுத்தாலும் இந்த கொடுத்துக்கக்கூடிய அந்த எண்களால் வகுபடக்கூடியதுன்னு கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். 72க்கும் 108. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மீசிமா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மீசிமா. இது 12ஆல் டிவைட் ஆகும் 6 டைமு, இது 9 டைமு, திரும்ப 3ஆல் டிவைட் ஆகும், இது 2, இது 3. ஓகேவா? காமனாக போட்டுக்கலாம். அப்போ 36 × 6. ஓகேங்களா? 6 18. 18 நடந்திருக்கும்பா? 6 18, 180. அப்போ 216. அப்போ இது இப்போ இதனுடைய மீசியம் என்னது? 216. 2வது ஸ்டேஜ் மிகச்சிறிய 5 இலக்க எண் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா 10,000. ஸோ 10,000ஆல் இந்த 216 எத்தனை முறை வகுப்படுதுன்னு மீதி கண்டுபிடிக்கிற வரைக்கும் போடணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு 100 எடுக்க முடியாது, 10,000 1000 தான் எடுத்துக்க முடியும். 1000னா எத்தனை முறை போடலாம்? 4 முறை தான் போட முடியும், 5 முறை போட முடியாது. இப்போ 4 முறைனா 4 6 24, மீதி 2 6, 4 2 8. அப்போ என்ன வந்திருக்கும்? 134 பேலன்ஸ். சார் 136 மீதி. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க? ஒரு 0 கீழே இருக்கும். அப்போ 1360. 6 முறை போடலாமா? 6 முறை போட்டு பார்க்கலாம். இப்போ 6 முறை போடுறீங்க. 6 6 36, 6 6 6, 3 கூட்டினா 9. அடுத்தது 6 2 12. ஓகேங்களா? ஸோ அப்போ 1300க்கு எவ்வளோ தான் குறைவாக இருக்குது? இது 4 தான் குறைவாக. அப்போ 4 இதோட ஆட் பண்ணி எழுதுனா அதுதான் வித்தியாசம். 64. எவ்வளோ வந்துக்குது? 64. இந்த மிகச்சிறிய எண் வந்துச்சுன்னா 3வது ஸ்டேஜ் இங்கே மேலே இல்லை. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா எல்சிஎம் 1 இது கண்டுபிடிக்கும். 3வது ஸ்டேஜ்னா இந்த உள்ள வகுக்கிறீங்க இல்லை, அந்த 10,000 அப்படியே எழுதிக்கணும். மிகச்சிறிய என்னென்னா கூட்டணும், மிகப்பெரிய என்னென்னா கழிக்கணும். சரிங்களா? மிகப்பெரிய என்னென்னா இங்கே என்ன மீதி வந்துக்கிறதோ இந்த உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெல்லாம் கழிச்சிக்கணும். மிகச்சிறிய என்னென்னா உள்ளே இருக்கிற நம்பரை எழுதிட்டு 2 நம்பர்னுடைய வித்தியாசம் எது? வகுக்கிற நம்பரும் மீதிக்கும் உள்ள வித்தியாசம் 216 - 64. சரிங்களா? இதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். அப்போ 10,000 ப்ளஸ் இதை கழிச்சா எவ்வளோ வந்திருக்கும்? ஓகேங்களா? இதை கழிச்சா எவ்வளோ வந்திருக்கும்? 116. 100லேயே கழிச்சிக்கலாம் இல்லையா? இது என்ன வந்திருக்கும்? 36. அப்போ 152. ஓகேங்களா? அப்போ 52 152 எங்கே முடியுது? பி ஆப்ஷன். 10,152 ரெண்டையும் கூட்டணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இதே ஒருவேளை நான் இது மாதிரி போடாமல் எனக்கு வகுபடும் தன்மை வச்சு போட தெரியும். ஸோ ஒரு நம்பர் 72ஆல் டிவைட் ஆகணும், ஒரு நம்பர் 108ஆல் டிவைட் ஆகணும், இந்த கான்செப்ட் வச்சு போடுவேன் அப்படின்னா 8 9 72. அப்போ கம்பல்சரி இது 108 அப்படின்னா என்ன பண்ணலாம்? 12 9 108.
அப்போ கண்டிப்பாக எட்டால் அந்த நம்பர் 2 நம்பரும் எதால் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்குது? 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்குது. அப்போ 9ஆல் வகுப்படக்கூடியதுக்கு நீங்கள் டிவிசிபிள் ரூல்ஸ் படிச்சிங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் வில் பி டிவைட் பை எதுங்க 9. அப்போ இதனுடைய அந்த டிஜிட்ஸ் இருக்குது இல்லையா, இலக்கங்கள், அதனுடைய கூடுதல் 9ஆல் வகுப்படணும். அப்போ அந்த நம்பர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். அப்போ இது பாருங்கள், 1 + 0 + 2 + 1 + 6 இதை தான் கூட்டணும். இதுக்கப்புறம் எல்லா நம்பரும் இப்படி தான் நான் கூட்டியிருப்பேன். 1 2 கூட்டினா 3, 4 6 கூட்டினா எவ்வளோ வருது? 10ன்னு வருது. 10 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருது? 9ன்னு வருது. அப்போ டிவைட் ஆகும். இதை கூட்டினா என்ன வருது? இதுவே கூட்டினா 8 9, அப்போ இது ஆகும். சரிங்களா? அடுத்தது இதை கூட்டினா எவ்வளோ வருது? 10, அப்போ இது ஆகாது. அப்போ 2 நம்பரில் ஏதாவது ஒன்று. சரிங்களா? அப்போ அவங்க கேட்குறது மிகச்சிறிய 5 இலக்க எண் 152, அதை விட இதுதான். சரி, இப்போ நீங்கள் கேட்டால் 8ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா எதை மட்டும் எடுத்து பார்க்கணும்? லாஸ்ட் 3 டிஜிட். அப்போ 116 8ஆல் டிவைட் ஆகுதா? 1 8 8, மீதி என்னப்பா வந்திருக்கும்? 33 வந்திருக்கும். 36 4 8 தான் 32, இங்கே 36ன்னு இருக்குது. அப்போ டிவைட் ஆகலை. அப்போ டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் எதுவாக தான் இருக்கும்? 10152. இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம்? ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? சரி, சாரி வேகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப ஒரு தடவை நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி பாருங்க. 4 இலக்க மிகப்பெரிய எண் சொல்லலாமா? முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? மீசிமா கண்டுபிடிக்கணும். நம்ம இப்படியே போடலாம். ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்போ 5 3 டைம் 5 8 இது எத்தனைங்க? 15. எகைன் என்ன பண்ணலாம்? 3ஆல் போடலாம். 3னா ஒரு டைம். இங்கே 5 டிவைட் ஆகாது, 8 டிவைட் ஆகாது. இங்கே எத்தனை முறை? 5. திரும்ப எதால் போடலாம்? 5ஆல் போடலாம். 1 1 8 டிவைட் ஆகாது 1 8 8 இந்த 2 2 தான் போட்டுட்டு வரும். அதனால் அதை மல்டிபிள் பண்ண வேண்டாம். அப்போ இது எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 25 × 8 பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 200. 200 × 3 என்னன்னா 600. சரிங்களா? அப்போ இதனுடைய மீசியம் என்னது? 600. சரி, ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா மிகப்பெரிய எண். எத்தனை மிகப்பெரிய எண்? சரிங்களா? மிகப்பெரிய ஓகே, லீஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இங்கே 600 கிடச்சிக்குது இல்லையா? 600னுடைய ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டால் போதும். மீசிமா கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த மீசிமா நம்பர் 15ஆல் 25ஆல் 40ஆல் 75ஆல் வகுப்படும். அப்போ இந்த நம்பருடைய ஸ்கொயரும் கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகும்? இந்த 4 நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ 600 ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சி எழுதிங்கன்னா முடிஞ்சது. சரிங்களா? அப்போ 600 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா 60 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? இந்த ஆப்ஷன் இருக்குது. எதை வச்சு போடலாம் பாருங்கள். ஆள் வகுப்படும் மீச்சிறு வர்க்க எண். ஓகேங்களா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 600ன்னு இருக்குது. இப்போ இந்த 600 சரி வர்க்க எண் கேட்குறேன். 600 மடங்கில் எது வர்க்க எண் வரும்? 600 இந்த எல்லா நம்பராலே வகுப்படும். 1 போட்டால் 600 தான். 2 போட்டால் என்னதுங்க? இதனுடைய மடங்கில் எந்த நம்பர் வருதோ அது வர்க்கத்தில் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். வர்க்க நம்பரான்னு. அப்போ 600 × 6 எவ்வளோப்பா வரும்? 3600. இப்போ 3600ன்றது என்னது? வர்க்க எண். கரெக்டாக இல்லையா? 60 ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர்? 3600. அடுத்தது பொது காரணி. அதுவும் என்ன காரணி? வெறும் காரணி மட்டும் இல்லை, பகா காரணி. அப்போ 36 60 72 எந்த பகா என்னால் வகுப்படுது அப்படின்னு செக் பண்ணணும். அதை மட்டும் பார்த்தா போதும். இங்கே கொடுத்துக்கிறதே 3 2 2ன்னு வருது. ஸோ பகா என்னால் வகுத்துட்டே வரலாம். அப்போ 2 2ன்றதை ஆரம்பிக்கலாம். 2ன்னு போட்டால் இது 18, இது 30, 3 2 6 6 2 12. திரும்பவும் 2ஆல் போடலாம். 9 15 12. திரும்பவும் 2ஆல் போடலாமான்னா பாருங்கள் 3ஆல் போட முடியும். ஏன்னா இந்த நம்பர் எல்லாத்தையும் எதால் வகுப்படக்கூடியது? 3 3 5 அடுத்தது 6. ஓகேங்களா? திரும்பவும் அதுவும் என்ன சொல்லிட்டான்னா பொது பகாக்காரன்னு சொல்லிட்டாப்பா. சரிங்களா? காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அப்போ நீங்கள் இப்போ இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 தான். அதுக்கு மேலே இந்த 2 நம்பருக்கு காமனாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னதுன்னா 2 × 2 × 3 ஏ ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ். மிக பெரிய இல்லை அதிகபட்ச வார்த்தை இங்கே வந்திருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்காக, வேகமாகவும் முடிக்கணும், அதே நேரத்தில் எல்லா கொஷின்ஸையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன்.
அப்போ அதிகபட்சம் நீளம் கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும், கொடுத்துக்கிற எண்களுக்கு தான் கண்டுபிடிப்போம். எண்களுடைய அளவு, தட் மீன்ஸ் யூனிட் அலகு மாறி இருந்துச்சுன்னா அது ஒரே அழகாக மாற்றி எண்களாக மாற்றிட்டிங்கன்னா அந்த எண்களுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கலாம், HCF LCM கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ 1 மீட்டரை சென்டிமீட்டர் மாற்றி சென்டிமீட்டராக எல்லா நம்பரையும் கொண்டாந்துடலாம். அப்போ 1 மீட்டர்ன்றது எவ்வளோனா 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு 120 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். சரிங்களா? 120 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அடுத்தது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் 360 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அடுத்தது 4 மீட்டர்னால் 400 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ இதுனா அதிகபட்சம் தான் கேட்குறாங்க. அப்போ HCF அப்படின்னா 3 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பரால் தான் வகுக்கணும். அந்த நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறத வச்சே பார்க்கலாம், எல்லாத்துலேயும் 0ன்னு முடியுது. அப்போ 0ன்னு முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன கொடுத்தா 40 தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 40 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணால் கண்டிப்பாக டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்போ 40 தான் இதனுடைய அதிகபட்ச நீளம். சரிங்களா? சரி, அடுத்தது 1356, 1868 மற்றும் 2764 என்ற எண்களை குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் மீதம் எவ்வளோ கிடைக்குதா? 12 கிடைக்கிறது. எனில் அப்பெரிய எண் யாது? சரிங்களா? இந்த 1356 இல்லையா, ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். அப்போ பெரிய எண் அப்படின்னா HCF-ஆல் வகுக்கிறேன். அப்போ அதானே மீனிங்கே. இந்த 3 நம்பருடைய HCF-ஆல் வகுக்கிறோம். 3 நம்பரை வகுக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணால் வகுக்கிறோம். இதுக்கு மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா 12. இதுக்கு மீதி என்ன கிடைக்குது? 12. இதுக்கு மீதி என்ன கிடைக்குது? 12. அப்போ இந்த 12 மீதி கிடைக்குதுன்னா அந்த 12 கழிச்சிட்டோம்னா வரக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, அது எதால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்? அந்த HCF-ஆல் டிவைட் ஆகும். அப்போ 1356 சரி 1356 1356 என்னன்னு சொல்ல 1356 எதில் கழிக்கிறோம்? 12 கழிக்கிறோம். கழிச்சிட்டோம்னா வரக்கூடிய நம்பர் எதால் முழுசாக டிவைட் ஆகும்? அதனோட HCF-ஆல். அப்போ என்ன வந்திருக்கும்? 13. தட் மீன்ஸ் 1 3, 5ல் 1 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ 1344ன்ற நம்பர் கம்ப்ளீட்டாக ஒரு நம்பரோட டிவைட் ஆகும். 18 6 8 இதை 12ஆல் கழிக்கிறோம். 1868 12ஆல் கழிக்கிறோம் அப்படின்னா 1 8 6ல் 1 போச்சுன்னா 5, 8ல் 2 போச்சுன்னா 6. இந்த நம்பரும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 2 7 6 4. அடுத்தது 12ஆல் கழிக்கிறோம். கழிச்சா என்ன வந்திருக்கும்? 2 7 6ல் 1 போனால் 5, 4ல் 2 வச்சுன்னா ஓகேங்களா 2. ஓகேங்களா? அப்போ இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது? அப்போ எது வராது எடுத்த உடனே சொல்லிடலாம் அப்படின்னா 260 வராது. கரெக்டாக இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா 0ன்னு முடிஞ்சுக்க, அப்போ மேலே எதுலையுமே 0 முடியல. அதுக்கடுத்த நம்பர் என்ன? 156 64 124 நம்ம செக் பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இது கூட நமக்கு இந்த டைமுக்குள்ளே முடியாது அப்படின்னா தான் இதில் எதுனா தொடர் வித்தியாச முறை HCF கண்டுபிடிக்கிறதுல என்னென்னா தொடர் வித்தியாச முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. கொடுத்துக்கிற நம்பர் 1344 1856 2752 இதை இப்படி டானாவகத்தில் போட்டு 2 2ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அங்கே டைம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மெத்தட் தான் மனசில் வரும், போட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ நாம் இங்கே என்ன பண்ணலாம்? வித்தியாசத்தை பார்க்கலாம். இதுக்குள்ள வித்தியாசம், இதுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? இதுக்குள்ள வித்தியாசம். அதில் எது சின்ன நம்பர் இருக்குதோ அந்த சின்ன நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது 3மே வகுக்கக்கூடிய நம்பராக செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வித்தியாசம் பார்க்கறதுக்கு நம்ம 2ஆல் வகுத்துட்டு போயிடலாமே. சரியா? சரி, பார்க்கலாம். 2ஆல் வகுத்து வந்திருக்கும் 6 2 12, மீதி 1 7 2 14 2 9 2 18. அடுத்தது 2 2 4 8 2 16 1 3 2 6 7 2 14 6 2 12. ஏன்னா நாம் இதுலேயே பழக்கப்பட்டுட்டோம். சரிங்களா? சரி, இன்னொன்று புதுசாக நம்ம போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்ப 2 3 2 6 3 2 6 6 4 2 8 6 2 12 4 6 2 12 8 2 16 8 2 16 எகைன் 2. சரிங்களா? அப்போ 1 6 2 12 8 2 16 2 3 2 3 4 4. திரும்ப எங்கே போகிறேன்? போகிறேன் 1 6 8னா 2 8 84 1 1 6 1 7 2.
திரும்ப பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, 2 32 சார் 42. அடுத்தது 2 10 8 8 2 16 6. அடுத்தது 2 21. அடுத்தது 2 2 4 9 2 18 4 2 8 3 2 6. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுமா? இது 3, இது 29ன்றது பகா எண் வந்துருச்சு, அது ஒரு பகா எண் வந்துருச்சு. அப்போ இதை மட்டும் பெருக்குனா போதும். 1 2 3 4 5 6 6 டைம் பெருக்குனா என்ன வரும்? சரிங்களா, 6 டைம் பெருக்குனா இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4. என்ன வந்திருக்கும்? 2 2 4 2 2 4 2 2 4. சரிங்களா, அப்போ உங்களுக்கே தெரியும் இது என்ன வந்திருக்கும். 2 16 16 × 4 64 ஆன்சர். சார் இவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நாம் தான் பொறுமையாக போட்டுட்ருக்குறோம். ஓகேங்களா, சரி. அடுத்தது 1657 மற்றும் 2037 என்ற எண்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது முறையே மீதம் கிடைக்கிறதா. உடனே கழிச்சிடணும், மீதம் கழிச்சுட்டு. ஓகேங்களா, 2037 5 கழிச்சிட்டா எவ்வளோ வரும்? 32. அப்போ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். எந்த நம்பரால்? கீழே இருக்கிற நம்பரால். சரிங்களா, இப்போ கீழே இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகும்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டா, 3 நம்பர் கொடுத்துட்டா நம்ம டைம் முடியாது. அப்போ 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த வித்தியாசத்தை வச்சு போடலாம். அப்போ 2032 1651. 2ல் 1 போச்சுன்னா 1, மீதி கடன் இங்கேருந்து வாங்குகிறோம். 13ல் 5 போச்சுன்னா 8, 9ல் 6 போச்சுன்னா என்ன வந்துருக்குங்க? 3. இந்த 381 வகுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். அது ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா, சரி. 381 அதனுடைய வித்தியாசத்தை வகுக்கக்கூடிய நம்பர் எது? அப்போ பாருங்கள், 1657 ஒரு நம்பரால் வகுத்தா மீதி எவ்வளோ கிடைக்குது? 6. இப்போ 6 கழிச்சுட்டா 1651 அந்த நம்பரால் முழுவதும் வகுப்படும். 2037 ஒரு நம்பரால் 123 235 எதால் வகுப்பட்டாலும் மீதி எவ்வளோ கிடைக்கும்? 5. அப்போ 5 கழிச்சுட்டா 2032 எதால் வகுப்படும்? சரிங்களா, இந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே பார்க்குறீங்க, இந்த நம்பர் 5 இருக்குது. 5ஓட 1 பெருக்குனா 3 பெருக்குனா 5ன்னு முடியும். 1 பெருக்குனா 3 பெருக்குனா 7 பெருக்குனா 5ன்னு முடியும். 2 4 6ன்னு பெருக்குனா என்ன முடியும்? 0ன்னு தான் முடியும். ஆனால் இங்கே 0ன்னு எதுலையாவது நம்பரில் இருக்குதா? 2 நம்பர்லையுமே இல்லை. அப்போ இது 2மே வராது. அடுத்தது 123 127. ஓகேங்களா, இப்போ வித்தியாசம் இருக்குது. அப்போ 123 செக் பண்ணுறீங்க, எத்தனை முறை போடலாம்? அப்போ 1ன்னு முடியணும், 7 டைம் தான் பெருக்க முடியும். சரிங்களா, இப்போ குறைஞ்சபட்சம் வித்தியாசத்தை பார்க்கறத டைரெக்டாகவே பார்த்துடலாம். சரிங்களா, நீங்கள் வித்தியாசத்தை பார்க்குறத 123 × 7 தான், 7ன்னு பெருக்கினா தான் முடியும். அடுத்தது 127 தான் எத்தனை முறை போடலாம்? 3 டைம் போட முடியும். அப்போ 3ன்னு போட்டோம்னா 300 60 21 381. அப்போ 381 எத்தனை முறை வகுப்படுது? 3 முறை வகுப்படுது. எதால்? 127ஆல். அப்போ இந்த 127ஆல் 1651 வகுப்படும், 2032 வகுப்படும். அப்போ ஆன்சர் என்னன்னா 127. புரியுதுங்களா? என்ன பண்ணலாம், நீங்கள் ஆப்ஷன் வச்சு 2 ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிடலாம். அடுத்தது இந்த வித்தியாசத்தை பார்க்குறீங்க, இந்த 381 வகுக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தாலும் இதுலேயும் இது வராது, இது வராது. அடுத்தது 123 வருதான்னு பார்த்தா 3ன்னு கடைசி நம்பர் இருக்குது. அதோட எந்த நம்பர் பெருக்குனா 1ன்னு வரும் அப்படின்னு பார்த்தா 7ஆல் பெருக்குனா மட்டும்தான் வரும். ஆனால் 7ஆல் பெருக்குனா எங்கேயோ போகுது. இப்போ 127 தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது 43 91 183 என்ற எண்களை வகுக்கும்போது கிடைக்கும் மீதி சமமாக இருப்பின் இவைகளை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து பார்த்து சமமாக வகுக்கக்கூடிய நம்பரை செக் பண்ணலாம். சரிங்களா, அது தான் இதில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக செய்யக்கூடிய ஒன்று. இல்லை அப்படின்னா இந்த வித்தியாசம் இப்போ சொன்னோம் இல்லையா, 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ 43க்கும் 91க்குள்ள வித்தியாசத்தை எழுதுகிறோம், 91க்கும் 183க்குள்ள வித்தியாசத்தை எழுதுகிறோம், 183க்கும் 43க்கும் உள்ள வித்தியாசத்தை எடுக்கிறோம். இந்த வித்தியாசத்தை வகுக்கக்கூடிய நம்பர் இந்த முழு எண்ணையும் வகுக்கும். அதாவது 43ஐயும் 91ஐயும் 183ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கும். மீதியும் சமமாக கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும். மீதி 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இதனுடைய வித்தியாசம் என்ன? இது ஒரு டைப். ஓகேங்களா, அப்போ வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. இதனுடைய வித்தியாசம் என்ன?
உங்களுக்கு தெரியும் 9 அப்படின்னா 92. எதனுடைய வித்தியாசம் என்ன? 43 கழிச்சோம்னா என்ன இருக்கும்? 140. அப்போ 48க்கு 92க்கு 140 3 வகுக்கக்கூடிய நம்பர், அதை பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்போ 4ஆல் போடலாமா? 4ஆல் போட முடியாது, 4ஆல் போடலாம். 4ஆல் போட்டால் 1 நாங்க 2 நாங்க 8. ஏன்னா அங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனை 4 7 9 13 தானே கொடுத்துக்கிறாங்க. அதனால தான் எடுத்தோடனே மைண்டில் 4ன்னு வந்தது. அடுத்தது 2 நாங்க 8 3 நாங்க 12. அடுத்து 3 நாங்க 12 5 நாங்க 20. இதுக்கு மேலே வகுக்க முடியுமா? இது 12, இதில் ஒரு பேர் பகா எண் வந்துருச்சு, வகுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னது? 4. அப்போ 4 வகுத்துச்சுன்னா 43 4ஆல் வகுத்தா உங்களுக்கு மீதி என்ன கிடச்சிருக்கும்? நீங்கள் தனியாக ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணியிருந்தீங்களா? 3 கிடச்சிருக்கும். அதே 91 4ஆல் வகுத்திருந்தா எத்தனை முறை? 2 நாங்க 8 மீதி 11. சரி, 2 நாங்க 8 மீதி 3. இதுக்கும் மீதி என்ன வந்திருக்கும்? 3. இதே தான் 183க்கும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் இஸ், 2 நம்பரை பெருக்குனா திரும்ப அதே பழையபடி சொல்லிட்டாங்க 2 டிஜிட் நம்பர். அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் வரதெல்லாம் விட்டுருணும். ரெண்டுமே 2 டிஜிட் நம்பர். அப்போ இதுதான் 2 சான்ஸ் தான். சரிங்களா? 12க்கு 25க்கு HCF வந்து கண்டிப்பாக 5 கிடையாது. அப்போ 15 20 தான் வரும் HCF. ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? சரி, அப்போ ஆன்சர் 15,20. அடுத்தது 33. 2 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அதன் மீப்பெரு பொதுக்காரின் 45 மடங்காம். அப்போ எல்சிஎம் வந்து இதுக்கு HCF கிடைக்குது இல்லையா, அது போல் 45 மடங்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எண், அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். ஒரு எண் இருந்தால் எல்சிஎம் அண்ட் HCF வரணும். அப்போ இங்கேயே N1 × N2 எல்சிஎம்க்கு பதில் என்னன்னா 45 HCF × HCF. அப்போ HCF தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எண் தெரிஞ்சால் இன்னொரு எண் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை 2 எண்ணுடைய பெருக்கல் பலன் கொடுத்தா HCF கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு பொதுக்காரன் கூடுதல் 1150. ஸோ அப்போ இங்கே இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா, அதாவது 45 HCF அப்படின்றது என்னது? எல்சிஎம். இதையும் அடுத்தது HCF, இது ரெண்டையும் கூட்டினா 1150. அப்போ எடுத்த உடனே HCF கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 3 ஸ்டெப் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது மாதிரி இருக்குது. அப்போ 1150 டிவைடட் பை என்னதுங்க? 45. ஓகேங்களா? 45. அப்போ இது 45ஆல் அடித்தா எத்தனை முறை? ஒரு 45 2 45 என்ன வந்திருக்குங்க? 90. 90னா மீதி என்ன வந்திருக்கும்? மீதி என்ன நண்பா? 90 115ன்னு கொடுத்துருக்குறோம். 90 வந்துக்குது. ஒரு 10 ஒரு 15. ஓகேங்களா? 10 15 250. 250 கரெக்டாக கொடுக்குறோம். சாரி நான் தான் தப்பாக போட்டேன். 45 + 1 46 இல்லையா? அப்போ 46. ஓகேங்களா? சரி, 46ஆல் அடிக்கிறோம் டைரெக்டாக. எத்தனை முறை அடிக்கலாம்? 2 முறை அடித்தா 92. அப்போ மீதி என்ன இருக்கும்? 8 ஒரு 15 கூட்டினா 230. எத்தனை முறை போடலாம்? 5 முறை போட்டால் 230. அப்போ HCF எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுப்பா? 25ன்னு தெரிஞ்சிருச்சு. எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமா? 45 × 25 × 25. ஒரு எண் அவனே கொடுத்துட்டான் 125. அப்போ இன்னொரு எண் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 25ஆல் அடித்தா இது என்ன வந்திருக்கும்? 3. ஓகேங்களா? இது 3ஆல் அடித்தா என்ன வந்திருக்கும்? 15. அப்போ 15 × 25 என்ன வந்திருக்கும்? உங்களுக்கே தெரியும். 15 × 25னா 250. அடுத்தது 100 25. ஓகேங்களா? 375. நல்லா பார்த்துக்கோங்க. 5ஆல் 25ஆல் அடித்தா என்ன வந்திருக்கும்? 5பா. நான் 3ன்னு போட்டேன். 5 5ஆல் அடித்தோம்னா என்ன வந்திருக்கும்? 9. அப்போ கண்டிப்பாக 9னா 180 45 225 பி ஆப்ஷன். சரிங்களா? வேகமாக போடுறேன்னு சொல்லி தவறாக போகிறத விட பொறுமையாக கூட நீங்கள் போடலாம். சரிங்களா? அடுத்தது 2 numbers LCM is 2 numbers 5 times more than HCF. ஓகேங்களா? HCF போல் எத்தனை மடங்கு அதிகம்? 5 மடங்கு அதிகம். அப்போ எல்சிஎம்ன்றது 5 HCFக்கு சமம். அப்போ எல்சிஎம்மையும் HCFையும் கூட்டினா அப்போ 5 HCF அப்படின்றது எல்சிஎம், அதோட HCF கூட்டணும்னா எவ்வளோ அப்படின்னா 300. அப்போ 6 HCF = 300 அப்படின்றது தெரியணும். அப்போ HCF = எவ்வளோன்னா 5 30 50. இதெல்லாம் மைண்ட்லேயே போடலாம். சரிங்களா? சரி, ஒரு எண் 125. சரி, இன்னொரு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம்க்கு பதில் என்ன? 5 HCF. HCF தான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம்? 50. 5 × 50. அப்புறம் எகைன் HCF
ஃபார்முலாலே வரும் இல்லையா, எல்சிஎம் இது HCF. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் முடிஞ்சுது. அப்போ 5ஆல் அடித்தோம்னா என்ன வந்திருக்கும், 2 5 10 25, 25ஆல் அடித்தோம்னா தான் 2. அப்போ எவ்வளோ வந்திருக்கு ஆன்சர் 100. முடிஞ்சுங்களா? சரி, அடுத்தது 396 504 636. சரிங்களா? 396 504 636. ஓகேங்களா? சரி, அப்போ கண்டிப்பாக 18 வருதா இல்லை 16 வருதா அப்படின்றதில் ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த நம்பர் எல்லாத்துலேயுமே 12 14 அப்போ 4ஆல் டிவைட் ஆகுன்னு தெரிஞ்சாலும் நான் 4ஆல் போட்டுருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ என்ன வந்துருக்கு, 9 நாங்க 36, 9 நாங்க 36, 1 நாங்க 4, 2 நாங்க 8, கரெக்டுங்களா? 6 நாங்க 24. அப்போ 1 நாங்க 4, மீதி என்ன வந்திருக்கும் அப்படின்னா 23, 5 நாங்க 20, 9 நாங்க 36. இப்போ என்ன பண்ணலாம், 4 போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது 3 போடலாமா அப்படின்னிங்கன்னா 3 வரும். 3 டைம் 3 டைம். அடுத்தது 4 12, 2 6, 5 15, 3 9. 53ன்றது ஒரு பகா எண். இதுக்கு மேலே ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 12. சரிங்களா? ஓகே. அடுத்தது 36வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 445 572 ஒரு குறிப்பிட்ட நாள் வகுக்கும்போது மீதி கொடுத்துட்டாங்க. அப்போ கழிச்சிருங்க. 441 570 எதால் கழிக்கணும்னா இதை 4ஆல் கழிக்கணும். 441 வந்துருச்சு. 572 5ஆல் கழிச்சோம் அப்படின்னா 6 567. கரெக்டாக? இப்போ இந்த எண் முழுவதும் வகுப்படக்கூடிய நம்பர், ஏதோ ஒரு நம்பரால். சரிங்களா? அப்போ HCF தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? HCF தான் கேட்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள், 5ஆல் வகுப்படாது. அப்போ 45 வராது. அப்போ 67 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர். அடுத்தது 35, அப்போ கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அப்போ 63னாவே என்ன வந்திருக்கும், 9 7 63. அப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணலாம். 9ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணலாம். சரியா? சரி, அப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் போகிறேன். எத்தனை 7பா? 6 7 42, மீதி 2 3 7 61. சரி, 3 7 21. அடுத்தது 8 7 56, 1 7 7. திரும்ப பாருங்கள், 9ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது 7 9 63, 9 9 81. அப்போ 63ன்றது தான் அந்த நம்பர். சரியா? கிளியரா? நான் எப்படியெல்லாம் மூவ் பண்ணுறேன்றதை கண்டிப்பாக ஒரு கொஷினும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் முழுவதும் பாருங்கள், ஒரு வீடியோ பார்த்தா முழுவதும் பாருங்கள். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர், பெரிய நம்பர் கண்டுபிடிங்க. 1230, 1926. என்னதுங்க, ஒவ்வொன்றிலையும் 12ன்றது ரிமைண்டராக கிடைக்குது. ஏதோ ஒரு நம்பரால் வகுப்படுது. இது வகுப்பட்டால் இதில் 12 மீதி போகுது, இதுலேயும் 12 மீதி போகுது. அப்போ 12 கழிச்சிட்டா முழுவதும் வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 12 18 கழிச்சேன். 19 22 26ல் 12 கழிச்சாச்சு. 12 கழிச்சா எவ்வளோ வரும்? 6ல் 2 போச்சுன்னா 4, 2ல் 1 போச்சுன்னா 1, அப்போ 14. இப்போ இந்த நம்பர் முழுவதும் வகுப்படக்கூடிய நம்பர். சரிங்களா? முழுவதும் வகுப்படக்கூடிய நம்பர். சரி, அப்போ எடுத்தோடனே பாருங்கள், இங்கே 76 இருக்குது, 12, அங்கே 144 இருக்குது, அது 12 அப்படின்றத ஒரு கான்செப்டில் வருது. ஸோ 12ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12, இது கண்டிப்பாக 12ஆல் டிவைட் ஆகலை. சரிங்களா? 12ஆல் டிவைட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா 12. அப்போ எல்லாத்துலேயுமே 12 டிவைட் ஆகும். இப்போ மீதி 12ஐ தரக்கூடியது. அப்புறம் 12 கழிச்சாச்சு. இங்கே ஏதாவது தப்பு பண்ணிக்கணுமான்னு பார்த்துக்கலாம். இல்லை. ஓகேங்களா? 14. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், யோசனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணிடலாம், 2ன்னு போட்டுடலாம். 6 2 12. இது 1 டிவைட் ஆகுது. 9 2 18. சரி, 9 2 18, மீது I 2 10. அடுத்தது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 7 2 14. சரிங்களா? அடுத்தது 3ஆல் போடலாம். 2 6 3 9. அடுத்தது உங்களுக்கே பார்க்குறீங்க, 3 9, 1 3 3, 9 3 27. சரிங்களா? அப்போ 6ன்னு வந்துருச்சு. இப்போ இது 6ஆல் வகுப்படாது. இந்த நம்பர் 6ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இந்த நம்பர் 6ஆல் வகுப்படுனா ஆமாம் வகுப்படும். என்னதுங்க, 2 6 12, திரும்ப என்னதுங்க 2 6 12. இப்போ ரிமைனிங் 22ன்னு வருது. இது 6ஆல் வகுப்படுமா? 2 6 12. அடுத்தது என்னதுங்க 24. இது 6ஆல் வகுப்படுமா? பார்த்தீங்க 2 6 12, மீதி என்ன வந்திருக்கோம் 54. 6ஆல் வச்சா 9 6 54.
அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று 22ஆல் வகுப்படணும், இல்லைன்னா 11ஆல் வகுப்படணும், இல்லைன்னா 24ஆல் வகுப்படணும், இல்லை 22ஆல் வகுப்படணும், இல்லைன்னா 24ஆல் வகுப்படணும், இல்லை 29ஆல் வகுப்படணும். இதில் ரெண்டில் தான் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ நாம் ப்ரைம் நம்பருக்கே நீங்கள் போடுங்க. அப்போ 29ஆல் வகுப்படலாம். சரிங்களா? அப்போ எத்தனை முறை? 3ன்னு முடியுது. 9ஓட என்ன நம்பர் இப்போ இருக்குன்னா 3. 9 2 9 3 9 4 9 5 9 6 9 7. அப்போ 7 டைம் போட்டு பார்க்குறீங்க. 7 டைம்னா 140, 7 9 63. அப்போ எத்தனை டைம்? 7 டைம் வகுப்படுது. சரிங்களா? இங்கே 1ன்னு முடியுது. அப்போ 10னா 290. இப்போ 11 முறை. இப்போ ஆன்சர் என்னதுங்க? 174. ஆன்சர் என்னதுங்க? 74. நான் இங்கே கண்டுபிடிச்சேன் 2 3ன்னு. இதுக்கப்புறம் இந்த நம்பரு 2ஆல 3ஆல திங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ 2 × 3. அப்போ இந்த 2 நம்பர் 6ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. அப்போ கிடைக்கக்கூடிய HCF எதால் டிவைட் ஆகணும்? 6ஆல் டிவைட் ஆகணும். இருக்கக்கூடிய நம்பரில் 4 நம்பரில் 3 நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிட்டு மீதி என்ன இருக்குது? அதனுடைய மல்டிபிள் ஃபேக்டராக வரக்கூடியது. ஏன்னா இந்த 3 பெருக்கி தான் இந்த நம்பர் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த நம்பரால் வகுத்தா வரக்கூடிய நம்பர் இதனுடைய HCFல வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும், பெருக்கல் பலனாக இருக்கும். அதை தான் நான் அங்கே பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்தது 38. 2 நம்பர்ஸ் HCF, 2 நம்பர்னுடைய HCF. சரிங்களா? ரேஷியோவில் கொடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. 3:5. அப்போ இந்த நம்பர் 3x, இந்த நம்பர் 5x. ஓகே, எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம்க்கு அழகாக தெரியும். HCF அதனுடைய ரேஷியோவோட மல்டிபிள் ரேஷியோ. அப்போ HCFோட கொடுத்துறான் 15, ரேஷியோ என்ன கொடுத்துறான் 3 5. அது ரெண்டையும் பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ 3 5 15 15 225. ஓகே, சரி. அடுத்தது 39. இப்போ என்ன பண்ணோம்? சேம் யூனிட்டில் மாற்றணும். ஏற்கனவே போட்ட கொஸ்டின் தான் இல்லை. 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர். சென்டிமீட்டராக மாத்திரம் 495 அந்த நம்பர். அது 916 இந்த நம்பர். அவ்வளோதானே? அடுத்தது இல்லை 9 மீட்ரு. 9 மீட்டர்னா 900. அடுத்தது 16 மீட்டர் 65. அதுதான் 1665. எல்லாமே நம்பரை மாற்றியாச்சு. அப்படின்னா இது எல்லாம் சென்டிமீட்டராக மாற்றனால இந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மிகப்பெரிய அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்படின்னா என்னது? HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இங்கே 5ன்னு முடியுது, இங்கே 0ன்னு முடியுது, இங்கே 5ன்னு முடியுது. அப்போ இதனுடைய காமன் டிவைட் என்ன இருக்கும்? 5ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பர் தான். அப்போ 0ன்னு முடியக்கூடிய நம்பர் கிடையாது. அப்போ 30 வராது, 60 வராது. அப்போ 15ஆல் டிவைட் ஆகலாமா? ஆமாம். ஏன்னா 15 45 15 மடங்கு தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக எடுத்தோடனே 15ன்னு போடுது. 15னா 3 15 45, மீதி 4 வருது. 3 15 45. அங்கே என்ன பண்ணலாம்? 15 6 15 90 60. 1 15 15 1 15 15 1 15 15. சரிங்களா? இதுக்கப்புறம் 11ஆல் டிவைட் பண்ண முடியுமா? சாரி, 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? பண்ணலாமா? பார்க்கலாமா? 3ஆல் போட்டு பார்க்கலாம். ஒரு டைம் 2 3 6 0. இது 3 9, மீதி 2 9ன்னு போச்சுன்னா மீதி 2 7 21. அப்போ 45. ஓகேங்களா? நான் என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணிட்டு வரேன்னு பாரு. அடுத்த வார்த்தை கோப்ரைம். கோப்ரைம் வந்தாவே HCF என்னன்னு சொல்லிட்டோம், 1. அப்போ 2 எண்களின் பெருக்கல் பலம் அதனுடைய எல்சிஎம் HCFக்கு சமம். இங்கே HCF 1ன்றதுனால 2 எண்களின் பெருக்கல் பலன் அதனுடைய எல்சிஎம்க்கு சமம். எப்பொழுது அப்படின்னா அந்த 2 எண்களும் கோப்ரைம் தமிழில் சார்பகா எண்களாக இருந்தால். அப்போ இங்கே கேட்குறது என்ன கேட்குறாங்க? மீசியமாக கொடுத்துட்டாங்க 5005. ஒரு நம்பர் 65ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது 6th டேர்ம்னுடைய 6th புக்கில் இருக்கக்கூடிய என்னது எக்ஸாம்பிள் சம் தான். இப்போ 5005 / 65. உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் 5ஆல் ஃபஸ்ட் அடிக்கிறேன். ஒரு டைம் 0 0 1. ஓகேங்களா? இங்கே அடித்தோன்னா 1 5 5 3 5 15. அப்போ 1001 / 13. சரிங்களா? சரி, நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். எந்த நம்பர் பெருக்குன்னா 1ன்னு முடியும், 7ன்னு முடியக்கூடிய நம்பர். அப்போ 67 77 87. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 67 77 87 நடுவில் 77 பெருக்கிறேன். ஏன்னா 77 பெருசாக வந்துச்சுன்னா அப்போ 67 தான் ஆன்சர். 77 சின்னதாக வந்துச்சுன்னா அப்போ 87 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 13 × 77 பெருக்குன்னா என்ன வரும்? 7 21. அப்போ 2 கூட்டம் 91 91. கூட்டலாமா? 1 10 10. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 77. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். இப்போ இயற்கணிதத்துக்கு போயிட்டார்.
இப்போ இயற்கணிதத்தில் போகும்பொழுது என்னென்னா தமிழில் முற்றுரிமைகள், ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டிஸ், அல்ஜிபிரிக்ஸ் ஐடென்டிட்டிஸ், அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸ் கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுனா a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் கியூப், a - b ஹோல் கியூப், a ஸ்கொயர் - b ஸ்கொயர், வேறு என்ன சொல்லுவாங்க, a கியூப் - b கியூப், a கியூப் + b கியூப், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து நிறையா டெரைவ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து நிறையா டெரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதெல்லாம் எங்கே வச்சு யூஸ் பண்ணுவோம்? x + 1/x, x³ 1/x³ என்ன, ப்ளஸ் x³ + 1/x² என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் சிஸ்டத்தில் யூஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு தெரியும் a² + 2ab + b². எழுதிக்கலாங்களா? a² - 2ab + b². முதல்ல ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ன்னு வந்தால் சேம் சைன், உள்ளேயும் மேலேயும் ரெண்டு சேம் சைன் இருந்தால் மாறாது. உள்ளேயும் வெளியும் சைன், உள்ள சைன் மாறி இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ்னு ஆரம்பிச்சுக்கணும். அப்போ இது a³ 3a²b 3ab² ப்ளஸ் b³ அடுத்தது a³ - 3a²b ப்ளஸ் 3a × b² b³. சரிங்களா? நான் எழுத தெரியுதுன்னு நினைக்கிறேன், எழுதிக்கிறேன். அடுத்தது a² - b², a + b × a - b. ஓகேங்களா? சரி, a³ - b³ இங்கே வெளியே இருந்தால் ஃபஸ்ட்டு a - bன்னு எழுதிக்கணும். இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ a + bன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, a², அந்த 2 மட்டும் விட்டுட்டு எழுதணும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே வெளியே மட்டும்தான் மைனஸ், உள்ள எல்லாம் ப்ளஸ். a² + ab + b², 2abன்னு எழுதக்கூடாது. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருந்தால் வெளியே தான் ப்ளஸ்ஸு, உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, இப்போ -ab + b². ஓகேங்களா? இதை கொஞ்சம் அப்படியே டக்குன்னு ரீகால் பண்ணிக்கோங்க, நிறைய நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். சரியா? சரி, அடுத்தது இங்கே கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துக்கிறாங்க? x² - x. அப்போ ஒரு 4 நம்பர் இருந்தால் காரணிப்படுத்துறதுன்னா 2 × 2ன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ 5ன்னு இருந்தால் எப்படி தான் எழுத முடியும்? 1 × 5 தான் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ x² என்ன மீனிங்? x × x பெருக்கல்ல எழுதுறோம். என்ன பண்ணுறோம்? பெருக்கல் பலனா எழுதுறோம். மோஸ்ட்லி பகா காரணிப்படுத்துது எண்களுக்கு. இதில் காமனாக இருக்கக்கூடிய டேர்மை வெளியே எடுத்து, சரிங்களா, 2 எண்களோட பெருக்கல் பலனா எழுதலாம். அப்போ x² - x எப்படி எழுதலாம்? x × x - 1, எக்ஸை வெளியே காமனாக எடுத்துட்டு, அப்போ இங்கே என்ன எழுதலாம்? x - 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன கேட்குறாங்க? HCF என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம HCF பார்க்கலாம். ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பை எழுது. உறுப்புனா இது பேர் பேஸ், அடிமானம். இதுக்கு மேலே அடுக்கு இருந்தால், பவர் இருந்துச்சுன்னா அது அடுக்கு, ஆங்கிலத்தில் பவர், தமிழில் அடுக்கு. சரியா? இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? x - 1 இருக்குது. சரிங்களா? இப்போ அடுக்கு என்ன எடுத்துக்கணும்? HCFனா சிறியது தான் எடுத்துக்கணும். அப்போ 1 தான் எடுத்துக்கணும். சரி, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்னது? எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும். பெருக்கல் இருக்கக்கூடிய நம்பரோ லெட்டர்ஸோ, என்னதுங்க, நம்பர்ஸ்னால் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சி எழுதணும். லெட்டர்ஸ்னால் எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதுங்க. அப்போ இங்கே லெட்டர், தட் மீன்ஸ் வேரியபிள், x × x - 1, அதே தான் இங்கே இருக்குது. அப்போ x × x - 1. ஆனால் அடுக்கு என்ன எழுதணும்? பெரியது எழுதணும், இது சிறியது எழுதணும். அப்போ x - 1 எங்கேப்பா இருக்குது? இது 2 இடத்துல இருக்குது. சரி, அடுத்தது எல்சிஎம் x × x - 1 ஹோல் ஸ்கொயர் எங்கேப்பா இருக்குது? சி ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ தான் நம்ம எழுதுனா ஐடென்டிட்டிஸ்க்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ x² - 1 கொடுத்துக்கிறாங்க. x + 1 ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் ஸ்கொயர், அந்த மீனிங். இதில் x² + xன்றதை காமனாக வெளியே எடுத்துனா x × x + 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? இங்கே கூட எழுதிடலாமா? x + 1 × x - 1, a² - b². அப்போ இதில் 3லேயும் காமனாக இருக்கிறது தான் HCF. HCF என்ன வரும்? x + 1 3லேயும் காமனாக இருக்குது, அதனுடைய அடுக்கு சிறியது எடுத்துக்கிட்டேன். அப்போ x + 1 அப்படின்னு இருக்கிறது தான் HCF. HCF தான் முதல்ல வரணும். அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இருந்தால் டி ஆப்ஷன் தான். சரியா? சரி, பரவாயில்ல, எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்னா 3ஐயும் ஒரு தடவை எல்லாம் இருக்கிறத எடுத்து எழுதி பாருங்கள். x + 1 இருக்குது, எழுதியாச்சு. x - 1 இருக்குது, எழுதியாச்சு. x பெருக்கல்ல தனியாக இருக்குது, அதே எழுதியாச்சு. அப்போ x + 1 x - 1 × x அப்படி கொடுத்துருக்கலாம். சரிங்களா? பட்டு இதில் அடுக்கு மிஸ் ஆகிருக்குது இல்லையா? அடுக்கில் பெரியது எழுதணும். அடுக்கு எதுப்பா? x + 1க்கு அடுக்கு ஸ்கொயர்.
அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் இருக்குதா? இப்படியும் கொடுத்துருக்கலாம் சில நேரத்தில். இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ், இதை என்ன சேர்த்து இப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ், இதுவும் ஆன்சராக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கீழே கொடுத்து வச்சாச்சு. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? யூஸிங் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்றது என்னென்னு யூஸ் பண்ண போகிறோன்னு அங்கே கொடுத்து வச்சிருக்கு. இது என்னென்னா, அடுக்கில் ஸ்கொயர் வந்து ஒரே வேரியபிள் வந்தால் அது என்ன கோவை அப்படின்வாங்களா? இருபடி பல்லுறுப்பு கோவை, இருபடி பல்லுறுப்புக்கு பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கணித கோவையில் ஒரு சிறப்பு பெயர் வந்து பாலினாமியல், பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரே வேரியபிளில் ஒரே மாறியில் அமைந்த கோவை, அதுக்கு பேர் அடுக்கு 2 இருந்தால் இருபடி கோவை, இருபடி பல்லுறுப்பு கோவை. இதை எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்னன்னா மூலங்களின் கூடுதல், சம் ஆஃப் த ரூட்ஸ். இது என்னென்னா மூலங்களின் கூடுதல் சொல்லிட்டுன்னா, சாரிங்க, மூலங்களின் பெருக்கல் பலன். இது கூடுதல். ஒரு நம்பரை பெருக்கினா 3 வரணும், கூட்டினா 6 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 9. ஆனால் -6 வரணும்னா ரெண்டுமே மைனஸ் வந்தால் கூட்டினா வந்தால் -6 வந்துடும். அப்போ இதனுடைய இதை பெருக்கல்ல எப்படி எழுதலாம்? அதாவது காரணியில் எப்படி எழுதலாம், அல்லது வகுத்தியில் எப்படி எழுதலாம்? தட் மீன்ஸ் காரணியில் எப்படி எழுதலாம்? இங்கே காரணி தான் பயன்படுத்தும். சரிங்களா? அப்போ இங்கே எக்ஸ் போட்டு இங்கே என்ன நம்பர் கிடச்சிதோ அப்படியே சேர்த்துதுங்க. எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்போ இந்த பல்லுறுப்பு கோவை எப்படி எழுதியாச்சு? எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு எழுதியாச்சு. இல்லைனா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அங்கே இருக்கிறது என்னது? எக்ஸ் கியூப். அடுத்தது 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? சரிங்களா? அப்போ அதுவே மனசில் ஓடணும் பாருங்கள், இந்த பேட்டர்னில் இது இருக்குது அப்படின்னு. அப்போ எக்ஸ் கியூப் என்னதுங்க? 3 கியூப் மனசில் ஓடிச்சுன்னா ஃபஸ்ட் என்னதுங்க? எக்ஸ் மைனஸ் 3 ஏ மைனஸ் பி உள்ளே என்னதுங்க? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஏபி ப்ளஸ் ஏபி, அப்போ என்ன? 3x. அடுத்தது பி ஸ்கொயர், அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 எழுதியாச்சு. இப்போ நாம் என்ன தான் எழுதுவோம் இதுக்கப்புறம்? இதை நாம் உங்களுக்கு தெரியும், பெருக்கனா 9 வரணும், கூட்டனா என்ன வந்திருக்கணும்? 3 வந்திருக்கணும். அப்போ இதுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடுக்கு எக்ஸ்க்கு இருக்குது. பட் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க? ஆப்ஷனில் அவங்க அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் அதை கண்டுபிடிச்சிட்டு தேவை பண்ண வேண்டாம். அதை இதே பெருக்கல் இருக்குது, இது அப்படியே நிறுத்திக்கலாம். அதாவது காரணிப்படுத்தியாச்சு, இதை மேற்கொண்டு பண்ணலாம். சரிங்களா? எங்கப்பா சாரி, எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. ஓகேங்களா? இப்போ HCF அப்படின்னா காமனாக இருக்கிற டேர்ம் தான் எழுதணும். எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அடுக்கு 1 தான் இருக்குது. அப்போ இருக்கக்கூடியது எக்ஸ் மைனஸ் 3 இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதுதான். அடுக்கு 2 இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? எல்சிஎம் அப்படின்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் 3 அதனுடைய அடுக்கு பெருசு எழுதிக்க வேண்டியதான், 2 இடத்துல இருக்குது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து பெருக்கல் எழுதிக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வரும். எந்த ஆப்ஷன் வரும்? பி ஆப்ஷன் வரும். சரிங்களா? சார் என்னங்க சார் அப்படியே வர 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 எங்களுக்கு ரொம்ப வேகமாக இருந்த மாதிரி நீங்கள் திரும்பவும் அதோட பார்க்கணுங்க. கண்டிப்பாக நான் கொடுத்தக்கூடிய கொஷனில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வரும், போய் பாருங்கள். டெட் எழுதிட்டு வந்த பிறகு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இது எழுதலாமா? 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ இது ஏ, இது பி. அப்போ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை எழுதலாம். இது பெருக்கனா 1, கூட்டனா 2. அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஓவர் 1 ஆனால் கூட்டனா -2 வந்தால் ரெண்டுமே மைனஸ். அப்போ என்ன வந்திருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது எகைன் திரும்ப எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 எழுதலாம், 1 ஸ்கொயர்னு எழுதலாம். சரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்தையும் காரணிப்படுத்தியிருக்கிறோம். இப்போ HCF கண்டுபிடிக்கணும். அப்போ காமனாக இருக்கிறத எழுதணும். இதில் என்ன காமன்? எக்ஸ் மைனஸ் 1. இதில் என்ன காமன்? எக்ஸ் மைனஸ் 1. ரெண்டுலேயே எக்ஸ் மைனஸ் 1. அடுக்கு 1 தான், ஏ சிறியது எழுதணும் அடுக்கில். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது? ஒரே ஆப்ஷன் தான், பி ஆப்ஷன். போட்டு போயிடலாம். இருந்தாலும் எல்சிஎம் எழுதி காட்டுறேன். எல்லாத்தையும் ஒரு முறை எழுதணும். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஒரு தடவை எழுதியாச்சு. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எழுதியாச்சு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். இது ஏற்கனவே கேட்டது. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் கொஷின்.
இப்போ நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்பரை வச்சு இதில் 2 நம்பர் இருக்குது, 980 980. சரிங்களா? எல்சிஎம் வரதுக்கு 490 வரலாம், 980 வரலாம். சரி, 28 49 35. இது எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும். 7 5. திரும்பவும் எதால் போடலாம்? ஓகேங்களா? 2 7 5 தனியாக போடும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 2 பேருக்குன்னு என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்குங்க? 20. இது 2 பேருக்குன்னு என்ன வந்திருக்கும்? 49. உங்களுக்கு இது 49 2ஆல் பேருக்குன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், 980. அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? பிசி பிடி தான் வரும். அடுத்தது இதில் இப்போ நாம் பார்த்தது என்னென்னா HCF வந்து 7. ஆனால் நான் இது கண்டுபிடிச்சேன்னா 980 எல்சிஎம். அப்போ 7 HCF எழுத போகிறோம். நம்பரில் 7 இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதுலேயும் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் போட்டு போயிடலாம். ஓகேங்களா? இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். 3லேயும் இடம்பெற்றக்கூடியது என்னென்னா XYZ. அதனுடைய அடுக்கு சிறியதுன்னா 1 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 980. 3லேயுமே XYZ வந்துக்குது. அதனுடைய அடுக்கு பெருசை மட்டும் தான் எழுதணும். அப்போ X². Yயில் என்ன வந்திருக்கும்? Y². Zல என்ன வந்திருக்கும்? Q. அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எல்சிஎம் HCF எல்லா சமயம் வேகமாக போட்டிருக்கிறேன். சார் நீங்கள் வேகமாக சொல்கிறீங்க, படன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோவை பாருங்கள். இது டெட்டுக்கு கம்பல்சரி வரும். போலீஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.